பெருமைக்குரிய எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களே, பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் நாயகர் ஐயா அவர்களே, அறிஞர் பெருமக்களே, வரவேற்புரையாற்றிய எங்கள் தாய் அம்மா நிர்மலா அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்களே அவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றி கலந்த வணக்கங்கள். தொடக்கத்திலே 2-3 கேள்விகள் முன் விழுந்திருக்கின்றன. அதுவும் மூளையில் பாய்ந்திருக்கிறது. இந்த தலைப்பை நான் எழுதும் பொழுது அல்லது சிந்திக்கும் பொழுது எந்த வகையான செருக்குமோ கொழுப்புமோ எந்த வகையான திமிருமோ எனக்கு இல்லை. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று கூறின பெருமகன் பெருமைக்கு அடையாளம் தெரிய வேண்டுமா? அது எந்த இடத்திலும் அது பணிந்து கிடக்கும் என்று சொல்கிறார். சிறுமைதான் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு ஏதாவது பேசிக்கொண்டு தெரியும் என்கிறார். பெரும்பாலும் இந்த தலைப்பை எதையாவது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் வழியாக ஒரு 10, 20, 30, 40 குறள்களை நினைவுபடுத்திவிட்டு போக, அவற்றை நீங்கள் மெல்லுவதற்கு ஏற்றபடியாக ஏதாவது சொல்ல, அதற்காகத்தான் இந்த பொழிவை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அது வற்றாத ஊற்றாக இருக்கிறது. இந்த மூளை இருக்கிறதா என்று எழுதினது கூட இன்னும் யாருக்காவது அது போய் பாய்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான். அது ஒன்றும் பாயவில்லை என்றும் தெரிகிறது. ஒரு கடையில், இந்த ஆட்டுக்கறி கடையில் போய் நின்று கறி வாங்க வந்தவன் அந்த ஆடு வெட்டுகிறவனை பார்த்து, விற்கிறவனை பார்த்து, மையூன் விளைஞன் என்று பெயர். மையூன் விளைஞன் என்று பெயர். மையூன், மை என்பது ஆடு, மையூன் என்பது ஆட்டுக்கறி. அந்த காலத்திலேயே அந்த ஆட்டுக்கறி 2000 ஆண்டுகளுக்கு முந்தி, 3000 ஆண்டுகளுக்கு முந்தையே விலைக்கு விற்றிருக்கிறார்கள். சொற்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளை, வரலாற்றை பதிவு பண்ணி எடுத்துக்கொண்டு வருகிறது. அதில் சில 3 லட்சம் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய கூறுகளும் கூட இருக்கின்றன. நான் சொல்வது மிகை போல தோன்றும், ஆனால் அப்படித்தான் சொல்ல முடிகிறது. அதை அந்த ஆட்டுக்கறி கடைக்கு போய் நின்று விட்டு அவன் கேட்டானாம், மூளை இருக்குதா? இல்லைங்க, வந்தவங்களுக்கெல்லாம் இருந்தது, உங்களுக்கு தான் இல்லைன்னா. இது ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமல்ல. அது உனக்கு மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு மாந்தன் பொறுத்து கொள்வான். ஆனால் அறிவில்லைன்னா அப்படியே உள்ளிருந்து சினந்து வரும், சூடு வரும். அதில் அவ்வளோ இருக்கிறது அந்த மூளைக்குள்ள. பாவாணருடைய நினைவுக்கு வருகிறது. பாவாணருக்கு மூளைக்கறி மிக விருப்பம். அவரை ஒரு தந்தை போல, குடும்பத்தினுடைய பெரியவர் போல, இந்த இனத்தினுடைய தலைவர் போல பெருஞ்சித்திரனார் காத்தார். நான் 1971 நின்று தான் அந்த குடும்பத்தோடு தொடர்பு. அவர் அதற்கு முந்தி, கொஞ்ச நாளுக்கு முந்தி வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஐயாவுக்கும் அந்த மூளைக்கறி விருப்பம் என்கிறதுனால் கடைகளுக்கெல்லாம் தெரிந்து, ஆட்டு கடைகளெல்லாம் தெரிந்து, கறி கடைகள்லாம் போய் ஒரு 10-12 முழு மூளையை வாங்கி வந்து அம்மாவை கொண்டு பொறிக்க செய்திருக்கிறார். பாவாணர் குளித்து விட்டு வந்து உணவுக்காக உட்கார்ந்த பிறகு
எப்பொழுதுமே அந்த குடும்பத்தினுடைய பழக்கம் அங்கு யார் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் போடுவது என்பது அந்த குடும்பத்தினுடைய இயல்பு. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நாம் எல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. இருக்கிறதை அப்படியே பகிர்ந்து போடுவார்கள். சில சமயத்தில் இந்த மகிழ்கோ வளங்கோ இவர்களோடலாம் போகிற பொழுது அந்த அம்மா உருட்டி என்ன இருக்கிறதோ அத்தனையும் போட்டுவிட்டு எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுப்பார்கள். அந்த வீட்டினுடைய வழக்கம் அது. அதுபோல் நான் எங்கும் கண்டதும் இல்லை. அந்த நினைவில் கூட அப்படி வராது. அது அப்படி இருக்கிறதா என்று. அப்படிப்பட்ட உண்மை அது. அப்படி வந்திருக்கிற ஒரு 7 நண்பர்கள் பாவாணர் வந்திருக்கிறாரே என்பதற்காக அங்கு வந்த கூட்டத்தில் தென்மொழி தொண்டர்கள் அவர்களும் சாப்பிட உட்கார்ந்திருக்கிறார்கள். ஐயா செய்து வந்ததை பாவாணருக்கு ஒரு 2 அல்லது 3 வைத்துவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அரை மூளை 3/4 மூளை இப்படி எடுத்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். பாவாணர் உட்கார்ந்ததும் அதை ஒரு ஓரக்கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார் தேவநேய பாவாணர். சாப்பிட தொடங்கி விட்டார்கள். சாப்பிடும் பொழுது தொடக்கத்திலே அவர் சொன்னாராம், உங்களுக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். எல்லாம் இருக்கிறதையா இருக்கிறதையா இருக்கிறதையான்னு அந்த 10 பேரும் கத்தி இருக்கிறார்கள். இருக்குதையா, எங்களுக்கு இருக்குதுங்கய்யா, நிறைய இருக்குதுங்கய்யா. ஏன் எனக்கு மட்டும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னதை என் மனைவி ஒரு தடவை அந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்வாள். அடிக்கடி அது நினைவுக்கு வரும். எனக்கு மட்டும் ஏன் அதிகமாக அது இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். இந்த மூளை என்ன என்ன அடிப்படையிலே அது பதிந்தது என்கிறதுக்கான ஒரு கூரையும் அந்த பகுதியிலே காட்டியிருக்கிறேன். சரி, இது கிடக்கட்டும். நான் இதை சொன்னால் இதெல்லாம் வேண்டியவர்கள் எல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினவர்கள் எல்லாம் வருவார்களே என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வேண்டியவர்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள். இந்த வேண்டுதல் என்பது விருப்பம், விளை விருப்பம், விளையாட்டு என்ற விருப்பமாக ஆடக்கூடிய ஆட்டம். வேள் என்ற விரும்பத்தக்க தலைவன் என்று பொருள், அரசன் என்று பொருள். வேண்டு வேண்டு என்ற விரும்பு என்று பொருள். வேண்டியவர் என்ற விருப்பத்துக்குரியவர் என்று பொருள். நான் அதை எழுதிவிட்டு, இந்த சொல்லை எழுதிவிட்டு பல்வேறு வகையான அடிப்படை அகராதிகளை எல்லாம் ஆங்கிலம் அதற்கு முன்னால் இருக்கிற அந்த கூறுகளில் பார்க்கிற பொழுது வேண்டு என்கிற வடிவம்தான் மூலம் என்று போட்டிருக்கிறான். வாண்ட் என்கிறதுக்கு எனக்கு தேவை. இப்போ நாம் கூட எது தேவையோ அதை விருப்பமானது எதுவோ எனக்கு அது வேணும் வேண்டும் என்று சொல்கிறோமே, அந்த அடிப்படையை தான் வேன் என்கிற வடிவத்தில் WANE வேன் என்கிறதும், வாண்ட் என்கிறதும், வாண்டன் என்கிறதும், வாண்டன்லி என்கிறதும், வாண்ட் என்கிறது, வாண்ட் என் தேவை என்கிறதுக்காக இருக்கிற சொற்கள் எல்லாம் கூட இந்த இடையில் தான் ஓடுகின்றன. அந்த வகையில் எனக்கு வேண்டியவர்கள், எனக்கு விருப்பமானவர்கள், இதில் பயன் இருக்கும் என்று நம்பிக்கை உடையவர்கள் வந்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது கொஞ்சம் மிக கடுமையானது. இது பற்றிய செய்திகளை விளக்கி கொண்டு போகிற நிலையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். எத்தனையோ நிலைகளை எல்லாம் பொறுத்து கொள்கிற நீங்கள் எனக்காக கொஞ்சம் அருள் கூர்ந்து கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் பல பகுதிகள். அதில் உலா வருவது என்பது ஒரு இன்பமான செய்தி. அதற்காக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதில் ஒரு நகைச்சுவையாக ஒரு சின்ன துணுக்கு கூட நான் ஒரு தடவை படித்திருக்கிறேன். பெரும்பாலும் ஆசிரியர்கள், ஐயா அவர்களுக்கு தெரியும், பிள்ளைகளை பல்வேறு வகையான கைவினை பொருள்களை உருவாக்குவதற்காக ஊக்குவது என்பது வழக்கம். அப்படி ஒரு ஆசிரியர் சிறிய அளவில் கலமாக, பானை போல, குடம் போல தொடர்பாக என்னென்ன பொருள்களை செய்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள். அதில் ஒருவன் குடத்தையும் மற்ற சட்டிகளையும் ஒரு 4-5 வகைகளை செய்து வந்து காட்டியிருக்கிறான். ஆசிரியருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், டேய், இது உண்மையாவா செய்த? உன்னிதானா செய்த? வீட்டில் யாராவது செய்து கொடுத்தாங்களா?
அவன் சொன்னான்னா, என் சொந்த மூளையை கொண்டு தாங்க ஏன் செஞ்சேன், அந்த களிமண் பொருளை காட்டினான். ஒரு நகைச்சுவை உண்டு. பெரும்பாலும் களிமண் கூட ஒரு பயனுடைய மண் தான். அது கூட இல்லாத இருக்கிற வெற்று மண்டைகள் என்கிறது மிக மிக பல கோடி, 800 கோடி மக்களில் மிக பல கோடி. அதில் ஒரு அறிவு கூட்டம், அறிவில்லாத கூட்டம் என்று எண்ணுகிற பகுதிகளை, உழைப்பு கூட்டத்தை சுரண்டி மிகப்பெரிய அளவிலே மேலிருக்கிறார்கள். அதானி என்கிறனுக்கு 35 சேனல்கள், ஊடக சேனல்கள், வாயில்கள், கால்வாய்கள் இருக்கிறது என்று தெரியுமா நமக்கு? அம்பானி என்கிறவனுக்கு 40 சேனல். இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்குரிய அரசை எப்படி அமைத்துக் கொள்வது, அதற்கென்று கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களை எப்படி ஆளுவது, மிக நுட்பமாக செயல்படுத்துகிறார்கள். பெரும்பாலும் நாம் ஒன்றும் தெரியாமலேயே இந்த உலகத்தில் எப்படியோ போய்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவன், ஒரு நடிகன் வருகிறான் என்று பார்க்கிறதுக்காக, அவனை பார்க்கிறதுக்காக கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தை, வீட்டுக்குள் இருக்கிற கூட்டத்தை படிப்படியாக அவர்களை வெளியிலே கொண்டு வருவது எப்படி என்று மிக அறிவாக திட்டமிட்டு அவர்களை நகர்த்தி வந்து ஒரு இடத்துல குவிக்க முடியும். அதை ஊடகங்கள் செய்கின்றன. ஊடகத்துக்காக இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நான் ஒரு 20 நிகழ்ச்சிகள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறேன். நான் வெறும் அடிப்படையான ஒரு முழு முட்டுக்கட்டை இல்லை. எனக்கும் கொஞ்சம் சில செய்திகள் தெரியும் இல்லைவா? ஆனால் ஏன் இதை ஊடகங்கள் பயன்படுத்தவில்லை? பயன்படுத்தாது. ஏனென்றால் அதில் வேலை செய்கிற அடிப்படையான ஆள்கள் எல்லாம் அவனுக்கு 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தா தான் அவன் போய் போடுவதற்கு முயற்சி செய்வான். அப்படி போடுகிற அப்படிப்பட்ட இழிவான மனத்தன்மை, எப்படியாவது நாம் முகம் தெரிய வேண்டும் என்பதற்கான நப்பாசை, விருப்பம், ஒரு வகையான ஒரு அலம்பல் மனம் நமக்கு இல்லை. எனவே யாரும் வருகிறதில்லை, எந்த ஊடகங்களும் பதிவாக இருக்கிறதில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற ஒரு 20 பேர், 30 பேர், 40 பேருக்குள்ள இந்த செய்திகள் சில லட்சம் பேர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் உலகம் முழுமைக்கும். அதற்குரிய தேவை ஒன்று இருக்கிறது. சில கோடி பேர் பார்ப்பார்கள், எனக்கு தெரியும். சில கோடி பேர் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு கொஞ்சம் காலம் இருக்கிறது. இதில் இங்கே சொல்ல வந்தது, நமக்கு மூளை இல்லை. மூளை என்று ஒரு சொல் ஒரு 776 ஆண்டுகளுக்கு முந்தைய பதிவில்லை. அது இந்த இனம், இந்த உலகத்தில் இருக்கிற இனங்களிலேயே ஏன் ஒரு 6700 மொழிகள் இருக்கிறதே, அந்த மொழியை பேசுகிற பெரும் கூட்டம் 800 கோடி மக்களிலேயே நம்மிடம் இருக்கிற ஒரு 10-15 கோடி, அதற்கு முன்னால் இருக்கிற முன்னோர்கள் எல்லாம் உலகம் முழுமைக்கும் எப்படி அறிவை பரப்பினார்கள் என்று இந்த மொழி தாங்கி வைத்திருக்கிறது. வாளில்லா குரங்கு வகை நாம், வாளில்லாத குரங்கு வகை நாம், சிம்பான்சி. இந்த கூட்டம் வாளில்லாத குரங்கு நிமிர்ந்து அதுக்கு மறுபடி கையெல்லாம் ஊன்றும். ஆனால் நாம் ஊன்ற முடியாதபடி, தேவையில்லாதபடியாக நாம் வளர்ந்து நிற்கிறோம். அது ஒரு ஸ்பீசிஸ், ஒரு இனம். சிம்பான்சி என்கிறது ஒரு இனம். ஆப்புக்கு பிறகு, மங்கிக்கு பிறகு, ஆப்புக்கு பிறகு பித்தகாந்திரவஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதன். அதற்கு பிறகு அந்த சிம்பான்சி வகை. அந்த சிம்பான்சி பற்றி ஒரு அம்மா, ஒரு மேலை நாட்டு அம்மா, ஒரு 40 ஆண்டு காலம் மிகச்சிறந்த அறிவாளி, மிக அதிகமாக படித்தவள், பெரிய ஆராய்ச்சியாளர். அவர்கள் குடும்பத்தை எல்லாம் தூக்கி விட்டு காட்டுக்கு போய்விட்டார். போய் அங்கே 40-50 சிம்பான்சியோடு மிக பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அதை பற்றியெல்லாம் ஏராளமான கட்டுரைகள் வந்திருக்கின்றன, அதனுடைய பண்புகள். அந்த அம்மா அந்த சிம்பான்சிக்கெல்லாம் முத்தம் கொடுக்கிறார் அடிக்கடி, அதனோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி, அது கிடக்கட்டும். அந்த குரங்கு நிலையிலிருந்த நம்முடைய முன்னோர்கள் நாம் இப்பொழுது மாறி இருக்கிறோமே, இப்படி வந்திருக்கிறோமே, ஒன்றை கருதுகிறோமே, எண்ணி பார்க்கிறோமே. இந்த முயற்சியை இவன் எப்பொழுது இந்த குரங்கு தொடங்கினதோ அப்பொழுது அந்த ஸ்பீசிஸ், அந்த இனம், மாந்த இனம் உருவானது. இந்த உலகத்துக்கு மாந்த இனத்தை உருவாக்கியது என்கிறது இந்த தமிழ்தான் என்கிறது தான் என்னுடைய பார்வை.
இந்த தமிழ்தான் இன்னொரு மாந்த இனமாக, அந்த வாலில்லா குரங்கு வகையில் இன்னொரு ஸ்பெசிஸ், இன்னொரு இனமாக ஒன்றை உருவாக்கி நாம் எல்லாம் இருக்கிறோம். அது உலகத்துக்கு தெரியாத, எப்படியாவது நம்முடைய பிறவிக்குள் அதை தெரிவிக்க வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். அதில் சிலவற்றை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் தமிழில் பகு என்று ஒரு சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பகு என்ற பிரிக்கிறது என்று. பெரியது என்கிற ஒரு சொல் ஒன்று உருவானது. பான்னா பரப்புன்னு பொருள், பெருமைன்னு பொருள், சிறப்புன்னு பொருள். பாட்டை பான்னு ஏன் சொல்லுகிறான்னா அதனுடைய நீட்சி, அதனுடைய ஒளி நீட்சிக்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. பிறகு பா சொன்ன பிறகுதான் பாடு என்று வந்தது. இது பெருமை என்கிற அடிப்படையில் அந்த ஒளி தோன்றின பிறகு பாடு, படு, படு என்ற என்ன பொருள் என்றால் பெரியது என்று பொருள். திருக்குறளில் படுபயனும் பார்த்து செயல், படுபயன் என்றால் மிகுந்த பயன், பெரும் பயன், பெருசு என்று குறிக்கிறதுக்கு படு என்கிறது தான் பாடுன்னு ஆனது. பாடு என்கிறது என்னென்ன உழைக்கிற பாடு அல்ல, இது பாடு என்கிறது பெருமை. பாடு என்கிற சொல்லிருந்தான் பாடு, பாடன், பாட்டன், பாட்டி என்பது பெருமைக்குரிய முன்னோர், முதியோர் என்று பொருள். பாட்டன் பாட்டினா சும்மா விளையாட்டு இல்லை, பாடுன்னா பெருமை. இந்த பாடு படுபயனும் என்ற பெரும் பயனும் பொருள். இந்த சொல் இந்த நாட்டினுடைய திபெத் வரைக்கும் தெரிகிற பொழுது அவன் படாளி, அவன் படான்னு சொல்லுகிறது பெருசு, பெருசுன்றது இந்த படுதான். இது பாடு என்கிறது பெருமை. இந்த பாகு, பகு என்று சொல்வது பெருமை. பகடுன்னு ஒரு சொல்லை சொல்றார் திருவள்ளுவர். பகடு என்கிறதுக்கு நான் உடனே திவாகரன் நினைப்பு வந்தது, பிங்களம் நினைப்பு வந்தது, சூடாமணி நிகண்டு இவற்றையெல்லாம் புரட்டி கொண்டு பார்க்கிறேன். பகடு பேரெருத்தின் நாமம். பகடு பேரெருத்தின் பெரிய எருதி எதுவோ அதை பகடுன்னு சொல்லணும். திருவள்ளுவரை மறுபடியும் நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடுடைத்து தொடர்பாக இருக்கிற ஒருவன் அந்த மாட்டை பகட்டை, பெரிய எருது அந்த காலத்தில் சுமையை தூக்கி வந்து வண்டியில் இழுத்து கொண்டு வர்ற பொழுது வழியெல்லாம் தடையாக இருக்கும். அந்த குண்டும் குழியுமாக இருக்கிற தடை இப்பொழுது இருக்கிற சாலை போல இல்லை. அந்த தடையை தாண்டி வருகிற பொழுது வாயில நுரை தள்ளி கொண்டு இழுத்து கொண்டு வரும். அப்படித்தான் முயற்சி உடையவன் உழைத்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையை கடந்து போகிறதுக்காக அந்த மாடு பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்தான். அவனுக்கு வருகிற துன்பத்துக்கு அவன் துன்பம் செய்கிறான் சொல்றார். உற்ற இடுக்கன் பகடு என்கிறது. இந்த பகடு என்கிறது பக என்கிறது வடிவத்தில் நின்று பெரியது என்கிற பொருளில்தான் பகடு என்கிற பெரிய எருது குறிக்கப்படுகிறது. பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து என்கிறதுக்கு அதுக்கான குறள் மிக அருமையானது. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான். எப்பொழுதெல்லாம் மடு என்றால் தடுத்தல். இப்போ மடை கட்டுறதுன்னா என்ன? மடுத்தல், தடுத்தல், தடுத்து திசை திருப்புதல். இப்போ மடை என்று நீருக்கு இந்த வயலுக்காக இருக்கிற சொல்லிலே மடை கட்டுறது என்று சொல்லுகிறது என்னன்னா தடுக்கிற இடம். அது நீர் வருகிறதை தடுத்து வேறு திசைக்கு திருப்புறது. மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து. அவனுக்கு வருகிற துன்பம் அந்த மாடு எப்படி இயங்குகிறதோ அதை போல அவன் அந்த இடுக்கனை கடந்து போகிறான் என்று சொல்றார். ஒரு உண்மையான வினை செயல் வகையில் இந்த வகையில் அவன் இக்கட்டாக இருக்கிற பொழுது கொஞ்சம் கடுமையாக பல்லை கடித்து கொண்டு மேலேறி செல்ல வேண்டும், முடித்து விட வேண்டும் என்கிறதுக்காக சொல்கிறார். மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து. இந்த பகு என்கிற சொல்ல நம்முடைய சொற்களை மேலே ஆரியத்திலே கிரேக்கத்திலே உண்டு, லத்தினத்திலும் உண்டு. நம்முடைய சொற்களை அங்கே உள்ள வாங்கி கொள்ளுகிற பொழுது அவர்கள் திரு என்ற ஒளி அதை உள்ள நுழைச்சி ஒரு வகையில், இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். மா என்பது விலங்கு. மாக்கள் அரிமா, வரிமா, கரிமா என்று ஒன்றொன்றி மாக்களை குறிக்கிறோமே விலங்குகளை. அந்த மாக்கள் என்ற
விலங்குகள் என்று பொருள். மக்கள் வேறு, மாக்கள் வேறு. மாக்க என்கிற அந்த வடிவத்தை இங்கு கேட்டுக்கொண்டு திரு என்கிற அந்த ஒளியை உள்ள இன்செஷன் நடக்கிறது. மிருகன்னு சொன்னால் நமக்கு புரியாது, எப்படி இது மாற்றப்பட்டிருக்கிறதுனே தெரியாது. மெது, மிருது, படி, ஒரு படி எடுக்கிறது, பிரதி, பதுமை, பிரதிமா, மெது, மிருது வருகிற இந்த நிலை போலத்தான் மாக என்கிறது மக்க, மாக்க என்கிறது மிருக என்கிறான். அதுபோல் இந்த பகு என்று அந்த பெருமை குறித்த அந்த சொல் இருக்கிறதையே பிருகுன்னு ஆக்குறான். பிருகு பெருவுடையார் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது தொடக்கத்திலே அந்த இறைவனுக்கு. பிருகத் ஈஸ்வரர் மொழிபெயர்த்தானே. அந்த பிருகு என்கிறது என்னன்னா பெரியன்னு பொருள். அதில் தான் ஒரு கடவுளை 4 தலையை வைத்து கொண்டு ஒரு முண்டத்தை பிரம்மான்னு வைத்தான், பிரம்மா என்று. மிக கொடுமை. இதையெல்லாம் நமக்கு மூளை இருந்தும் இதை இந்த இனம் பார்த்து கொண்டே வந்தது 2000 ஆண்டு காலமாக. சரி, அது கிடக்கட்டும். அது ஒரு பண்புநலம் சார்ந்தது. இந்த ருகு என்கிற வடிவத்தை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு அடுத்த படிநிலைகளிலே நான் ஒரு 1992 இன்றைக்கு 30-37 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த கதிர்ச்சிவன் என்று அவருடைய வீட்டின் மாடியிலே ஒரு சொற்பொழிவு நடந்தது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேர சொற்பொழிவை நான் சொல்கிறது 30 ஆண்டுகள் ஆகின்றன. அதை யா என்கிற தலைப்பில் ஒரு நூல் வந்தது, யா என்ற ஒரு ஒலிக்கு. அதையெல்லாம் பலரும் கிண்டல் பண்ணினார்கள். முன்னெல்லாம் ஒரு தகுதின்னு ஒரு சொல்லுக்காக ஒரு நூலை எழுதினார். இப்போ ஒரு ஒலிக்கே எழுதுகிறார் அப்படின்லாம் கிண்டல் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன். சரி, அந்த யா என்கிற ஒலி எப்படி உருவானது, அது எப்படியெல்லாம் பிரிகிறது என்கிறது தான் அந்த பேச்சு. அது மிக பல மாற்றங்களை அடிப்படையில் உருவாக்கி இருக்கிறது. என்னுடைய மூளையிலே கூட யா என்கிறது அதில் ஒரு கருத்து, அது எப்படி வந்தது. கருப்பு என்கிறதுக்காக யாவை சொல்கிறான். யா என்கிறது கருப்பு என்கிற பொருள். இப்போ நம்ம கண் இருக்கிறதே, இந்த கண் என்கிறது முதல்ல கை கருப்பு, கயல் கருப்பு மீன், கயல் கயல் கண் என்ற கருப்பு கண், கை கையில் கல் கள் கருப்பு, கால் கருப்பு, காளி கருப்பு தெய்வம், காளை கருப்பு கருப்பு மாடு, காளாம்பி, காளாம்பின்னா காளான், கருப்பு கருப்பு காளான். அந்த யாம்பின்னு இருக்குது இல்லை, காள யாம்பி, காளாம்பி என்கிறது இல்லை, ஆம்பி என்கிறது அதுக்கு முன் வடிவம் யாம்பி என்று இருந்தது. இந்த கருப்பு என்கிற பொருள். இந்த கையில் கல் கள் என்று கால் என்று ஆன பிறகு கள் என்கிறது கண் என்றான. கண் என்கிறது எதுக்காக பேர் வைத்திருக்காங்க? கருப்புன்னு பேர் வைத்திருக்கான். கருப்பு அது என்ன என்றால், ஒரு தாளை எடுத்துக்கொண்டு ஒரு புள்ளியை வைத்து இது என்ன என்றால் அது கருப்பு என்று நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நமக்கு வெள்ளையாக இருக்கிற முழுமையும் தெரியாது. அந்த அடிப்படையில் கல் என்கிறது கண் என்று ஆகியிருக்கிறது, கருப்பு என்கிற பொருள். அதனுடைய கருவழி தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. எனவே கண் அந்த கருவழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கருப்பு என்கிற பொருளில் குறிக்கப்படுகிறது. அதில் தான் கண்ணன் என்ற கருப்பன்னு பொருள். கண்ணகன் என்று ஒரு பொருள், உள்ளத்திலே கண் உடையவன் என்கிற பொருளை கண்ணகனார் என்று வருவாங்க. அவனுடைய பெண்பால் தான் கண்ணகி என்பது, உள்ளத்திலே கண்ணை உடையவள் என்று பொருள். கண் என்ற கருப்பு. சரி, இந்த நிலையில் இது யா என்கிறது கருப்பை குறிக்கிற ஒரு மூலத்தின் என்று யானை கருப்பு, யாம்பல் கருப்பு நேரத்திலே நள்ளிருள் நேரத்திலே மலர்கிற பூ, யாம்பல் ஆம்பல். யாம்பி ஆம்பி காளான். யாடு ஆடு என்று வருகிறதுக்கு முந்தி யாடு என்று, யாட்டின் கண்ணே யாட்டின் கண்ணே யாடு யாடு என்று தான் 100 பதிவு இருக்கிறது. கருப்பு என்கிற பொருள். நம்முடைய இந்த மண் தொடக்கத்தில் 4 லட்சம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி எல்லாமே கருப்பாக தான் கிடந்தது. அதில் சிவப்பு நிறமும் உண்டு. ஆனால் அடிப்படையில் பெரும்பாலான விலங்குகள் அதெல்லாம் எல்லாம் கருப்பு கருப்பாக இருந்திருக்கு. இவனும் கருப்பன். சரி, இந்த யாடு
யாம் கருப்பு, யாமம் நள்ளிருள் நேரம். யாமம், யாமம் என்கிறது அது சியாமான்னு திருத்தி கொண்டான். எஸ்ஸை போட்டு சியாமா. சியாமா சாஸ்திரின்னா வேற ஒன்றும் இல்லை, கருப்பு பாப்பான்னு பொருள். சியாமலான்னா ஒன்றும் பெரிய பொருள் இல்லை, கருப்பின்னு பொருள், கருப்பு ஐன்னு பொருள் அவளுக்கு. சியாமலான்னா அதில் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறான். யாம என்கிறது நள்ளிருள் நேரம். யாமன் யமன் ஞமன் நமன். யாமன் யாமன் யமன் யமன். நள்ளிருள் நேர். அந்த காலத்தில் செத்த கிழவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலானவர்கள் இரவு நேரத்தில் காத்திருப்பார்கள். நள்ளிரவு நேரத்தில் தான் போகும். அறிவியல் படி அது சரியாக இருக்கிறது. நள்ளிருள் நேரத்தில் சாவு நேரம். அந்த நேரத்தில் வந்து உயிரை கவர்ந்து போகிற காலன், காலம் பார்த்து வருகிற காலன் இருக்கிறானே, உயிரை கூறுபடுத்தி எடுத்துக்கொண்டு போகிற அந்த கூற்றுவன் இருக்கிறானே, கூறுபடுத்தி போகிற கூற்றுவன், அவனுக்கு யாமன்னு பேர். யாமன் யமன். யா கருப்பு அழுக்கு. யாசு ஆசு. ஆசு என்ற அழுக்குன்னு பொருள். ஆசு எரியன் என்ற அந்த கருப்பினை, அறிவனுடைய அறியாமையுடைய அந்த கருப்பினை எரிகிறவன், நீக்குகிறவன் என்று ஆசிரியன் என்று ஆசிரியன் பெயர் பெற்றான். சரி. யானம் ஏனம். ஏனம்னு பன்றியை குறிக்கிறபடி ஒரு 15 இடங்களில் வருகிறது. இது என்ன தொல்காப்பியம் தெரிந்தால் நமக்கு இருள் நிற பன்றியை ஏனம் என்றாலும் ஏனம்னு பன்றியை சொல்லுகிறது. இந்த யானையை கூட ஏனன்னு சொல்லுவாங்க சில பகுதியில், சில மொழிகளில், திராவிட மொழிகள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். யான் யானல் ஏனல். ஏனல் என்பது திணை, கருந்தனையை குறிக்கிற சொல். இப்படி போகும். யா கருப்பு. யாவல் பிறகு நேச சவுண்டு பெறுகிற பொழுது, மூக்கொழி சிறக்கிற பொழுது ஞாவல். நாவல் என்கிறது கருங்கணி. இப்படி நூற்றுக்கணக்கான படிநிலைகளில் இந்த மொழி ஒரு ஒளியை நின்று வேறு வேறு வகையில் போகிறது. சரி, கிடக்கட்டும். இதில் யாம் ஆந்தை பாவாணர் என்ன சொல்வார், ஆண்டலைன்னு ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஆண் போல தலையை இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். என்னுடைய பார்வை எனக்கு அப்பொழுது சிரிப்பாக இருந்தது. ஆண் போல தலையா, இது என்னது ஆந்தைன்னு அப்படி வைக்க வர்றதுக்கு வழி இல்லையன். யாந்தை என்கிறது ஆந்தைன்னு வடிவம் இருக்கிறதே, அந்த யாந்தை என்கிற வடிவத்தினுடைய கழக இலக்கியங்கள் இருக்கிற சொற்களை எடுத்து வைத்து 10 இடங்களை அது ஆந்தை வருகிறது. அந்த ஆந்தை 9 இடங்களுக்கு அது நடு இரவில் அழிதக குளரும். நள்ளிரவில் தான் அது கூவுற வழக்கம் உண்டு. எனவே யாமம் என்கிறது யாமத்தில் கூவுகிற பறவை என்கிற பொருளில் யாம்து யாந்தை என்று பெயர் வைத்திருக்கான். பிறகு ஆந்தை என்று இங்கே நான் சொல்ல வர்றது யா கருப்பு என்கிற நிலையில் யாமன் யாமன் ஞமன் நமன் என்று வந்த வடிவம் இருக்குதே, மொழியல்ல. யாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம். இந்த நமன் என்று ஒரு வடிவத்துக்கு முன்னால யாவுக்கு அடுத்து ஞா தொடங்குகிறது. யா அன்னு யா அன்னு சொல்லி கொண்டான். யானு பிறகு ஞானு சொன்ன, ஞானு பிறகு நான். யாம் பிறகு ஞாம் நாம். அது இன்னும் குறுகி நம் என்று போனது. யாம் ஏம் எம்னு வந்தது. யான் ஏன் என் என்று வந்தது. யா அந்த ஞாவாகிற சரி கண்ணன் சரி. இதில் ஞமன் என்று வந்தது போல யா ஞா என்றானதும் அந்த யாவுக்கு என்ன கருப்பு பொருளில் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் உருவாகிறது போல ஞா ஞா என்கிறது கண்ணை குறிக்கிறது தொடக்கத்தில்.
அந்த யா என்கிறது முழு கருப்பு என்கிற பொருளில் கண்ணை குறிக்கிறது. இப்பொழுது நான் சொல்ல வந்தது அடுத்தது ஞாடு ஞாடு, பிறகு நாடு, நாடு என்கிறது பார் என்று பொருள். நாட்டம் நாட்டம் நீங்க பின் ஆழமாக கவனிக்க வேண்டும். யா ஞா ஞாடு பார், கண்ணால் பார். காட்சி என்கிறதே அறிவு. அதனால்தான் நூற்றுக்கணக்கான இடங்களில் காட்சியவர், கடனறி காட்சியவர், காட்சியவர் என்பது அறிஞரை குறிக்கிற சிறப்பு சொல். காட்சி என்றாலே அறிவு. எனவே இந்த ஞாடு நாட்டம் என்கிறது காட்சியையும் அறிவையும் குறிக்கிறது. சேயரி நாட்டத்து மலைபடுகடாம். சேயரின சிவந்த வரிகளை உடைய கண். சேயரி நாட்டத்து செவ்வரியினுடைய கண்ணினையும் பொருள் எழுதுகிறான். இமயா நாட்டத்து புறநானூறு. நுதல் விழி நாட்டத்து இறையோன். சிவனுக்கு நடுவில் இங்கே நுதல் விழி இருந்தது என்பதை அந்த நாட்டத்து இறையோன். இப்ப நாட்டம் என்கிறது என்னென்ற நாடு என்ற பார். நாடுதல், இந்த திருக்குறளில் நாடுதல் என்கிற சொல், நாடாமை என்பது சொல், நாடி என்கிறது, இந்த சொற்களை எல்லாம் ஆழமாக அவர் பயன்படுத்துகிறார். அது கிடக்கட்டும். ஞாடு ஞோடு அடுத்த படிநிலையில். இது ஹார்மோனிக் சீக்வென்ஸ் ஆஃப் வவல்ஸ், உயிர் இசை மாற்றம் என்று சொல்வார்கள். ஞாடு ஞாடு ஞோடு, பிறகு நோடு நோடு நோட்டு நோடு என்ற இல்லினோடு. திராவிட மொழிகள் எல்லாவற்றையும் நோடு நோடுன்னா டு சீன்னு பொருள், பார்னு பாரு. கண்ணோட்டம் என்கிறது கண் ஓட்டம் என்று பிரிக்கிறார்கள். ஏனென்றால் கண்ணும் பார்வைதானே நோட்டமும் பார்வைதானே, எப்படி அது வரும்னு கண் ஓட்டம் என்று பிரித்தார்கள் நம்முடைய உரையாசிரியர்கள். கண் ரெண்டு சொழி போல, இனிமேல் என்கிறது போல கண்ணோட்டம் என்கிறது கண்ணினாலே பார்க்கிற பார்வை, இறக்க பார்வை. சரி. ஞாகு ஞோகு நோக்கு 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 என்கிறது திருக்குறளில் அவர் விளையாடி இருக்கிற அழகு. ஒரு காதலனும் காதலியும் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்து 250 குறட்பாக்களில் இதை தாயிடம் நாம் விளக்கலாம். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும். நான் பார்க்கிற பொழுது அவ ஒண்ணுமே தெரியாதது போல நிலத்தை பார்த்துட்டு இருக்கிறா. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நீகும். நாம் பார்க்காம இருக்கிற பொழுது அவ திருட்டு பார்வை பார்க்கிறா, மெல்ல சிரிக்கிறா அப்படின்னு ஒரு குறள்ல அவர் ஒரு 7 சொற்களை இப்படி தூக்கி போட்டு ஒரு விளையாடுவார். சரி. செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. 2 பேர் காதலிக்கிறவர்கள் குடும்பத்தினரோ மற்றவர்களோ அவர்கள் தோழர்களோ தோழிகளோ எல்லாரும் இருக்கிற பொழுது ஒரு வீட்டுக்கு வந்து அந்த காதலன் சந்திக்க வருகிறான் என்ற திருவள்ளுவர் சொல்கிற அழகு. அவர்கள் பேசுவார்கள், கோபமா பேசுகிற போல பேசுவாங்க 2 பேரும். செரா சிறு சொல்லும், கோபம் இல்லாமலேயே சொல்லுகிற சிறு சொல்லும் மென்மையா. 2 பேருக்கும் ஆழ தொடர்பு உண்டு. செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும். பார்க்கிறவங்களுக்கு ஏதோ பகையாக சண்டை போடுறவங்க போல பார்த்துக்குவாங்க. உறார் போன்று உற்றார் குறிப்பு. ஒரு தொடர்புமே இல்லாத போல 2 பேரும் அந்த குறிப்பிலே தெரியும் அவர் 2 பேரும் உற்றவர்கள், 2 பேரும் நெருங்கினவர்கள். செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. இந்த காதலில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் வெளுத்து கட்டி இருக்கிறார். அதையெல்லாம் பெண்களாக பிறந்தவர்கள் முதல்ல கட்டாயமாக படிக்க வேண்டும். தாயினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு திருக்குறளை பற்றி பேசலாம். அவ்வளவு நாகரிகமாக அனைத்தும் இந்த சொற்கள் எல்லாம் எச்சரிக்கையாக போடப்பட்டிருக்கின்றன. சரி. இந்த ஞோ நாயி ஞோடு நோடு நோட்டம் ஞோகு ஞோக்கு. இந்த வடிவம் கிரேக்கத்துக்கு போகிற பொழுது GNO ஞோ. அவனுக்கு இவர்கள் சொல்லிக் கொடுத்தது ஞோன்னு ஒரு வடிவம். ஞோ அப்படின்ற வடிவம் தான் KNOW நோ என்று போட்டிருக்கிறானே. அந்த நோ ஏன் கேவை போட்டிருக்கிறான்? கேவுக்கு அங்கே வழியே கிடையாது. அது ஏன் அதை வைத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறான்னா அதில் வரலாறு இருக்கிறது. நோ ஐ நோ என்ன நான் பார்க்கிறேன், ஐ சீன் பொருள். நோ லேச்சியன் என்கிறது நோ லெட்ஜியன், நாலெட்ஜ் என்று ஒரு சொல்லை உருவாக்கி கொள்கிறது.
ஞோ என்கிறது பயன்படுகிறது. வரியாக நீங்கள் ஆழமாக கவனித்து கொண்டே வர வேண்டும். ஞோசிஸ் என்றால் நாலேஜ் கிரேக்கத்தில், லத்தீனத்தில். ஞோமென் அந்த இண்டிகேட்டர். ஞோஸ்டஸ் அக்னோஸ்டஸ். அக்னோஸ்டஸ் அக்னோஸ்டஸ் அன்னோன். அக்னோசிஸ் டயக்னோசிஸ் ஊடாக இடையிலாக டயக்னோசிஸ் டயக்னோசிஸ். அந்த 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 சொற்களுக்கு இருக்கும் பொழுது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பொருள் போடுறான். சரி. ஞோசர் டு அப்ரஹெண்ட். ஞோசர் கோக்னிஷன் கோக்னிஷன் கோக்ஞோன்னு போட்டு கோக்னிஷன் காக்னிஷன் காக்னிசைன்ஸ். ஞோமன் ஜட்ஜ், கண்ணால் பார்த்து தீர்வு செய் என்ற பொருளே. இல் நம்ம இல்லு இல்லை என்கிறத இல்லுன்னுவான். இன்று அது இல்லை என்கிற பொருள் இன்றுன்னா இன்னுவான். என் பிள்ளை என்ற என் பிள்ளை என்கிறது போல இம்பாசிபிள் இம்பாசிபிள்னுவான். எல்லாம் அந்த ஒட்டுமொத்தமாக அறிவையே அப்படி தூக்கி வாரி எறிந்திருக்கிறார்கள். உலகம் தின்று கொண்டிருக்கிறது. அதுபோல் இக்னோர் இக்னோரன்ஸ் என்கிற. சரி, இது நோசர் அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நோட்டஸ் நோன்னு பொருள். அனோட்டேட் கவுனோட் நோட்டபிலிட்டி நோட்டபிள் நோட்டேஷன் நோட் நோட்டீஸ் நோட்டிஃபையபிள் நோட்டிஃபை நோட்டிர் அது நோட்டோரிக்ஸ். இது தொடர்பாக இருக்கிறது. ஞோ பிளிஸ் ஞோ பிளிஸ் நோபல் நோபல் என்ற நோபிலிட்டி என்ற அனைவருக்கும் தெரிந்த புகழ் சார்ந்த என்கிற பொருளுக்கு போகும். சரி, இதில் யா இன்னொரு பகுதிக்கு வருகிறேன். ஞானம் 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 என்ற அறிவு காட்சி. ஞானம் அதை உடையவன் ஞானி. இதெல்லாம் செப்ப தமிழ் சொற்கள். இதில் அந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவதா இல்லையான்னு குழம்பி புலவனெல்லாம் பின்னால் வருகிறவன் பதிவு செய்து கொண்டே போகிறான். ஞானக்கண், ஞான காட்சி, ஞான நிலை, ஞான நூல், ஞானன். பார்க்கிறது அறிவு. அகம் ஞாபகம். ஞாபகம் என்கிறது ஞாபகம். தொல்காப்பியன் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி தந்து உணர்ந்து உரைத்தல் ஞாபகம் கூறல். ஞாபகம் என்று அந்த சொல்லை பயன்படுத்துகிறான். நினைவுபடுத்துவது. மூளையில் அகத்துக்குள்ளால் அது இருக்கிறதே. என்ன உனக்கு ஞாபகம் வருதா, ஞாபகம் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லுகிறதுக்குள்ளால் இந்த என்கிற வழக்கையெல்லாம் நாம் தொடர்ந்து இப்பொழுது நான் சொல்ல வந்தது ஞா என்கிற அந்த வடிவம். அங்கேயே கிரேக்கத்திலேயே அது தொடங்குகிறது. பாப்பான் அதைத்தான் தூக்கி வந்து பிரஜா பிரஜா, அவன் பிரஜா இல்லாத கிடக்கிறான். பிரஜா என்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்களுடைய அந்த தொடர்பாக இருக்கிற உங்களிடம் இருக்கிற சேம்பர்ஸ், நீங்கள் தொடர்பாக இருக்கிற பல்வேறு வகையான ஆங்கில அகராதிகள், ஆக்ஸ்போர்டுடைய அகராதிகள் எல்லாவற்றையும் பார்த்தா பிரஜா என்கிற அந்த வடிவத்தை போட்டு பிரெயின் என்கிறான். பிரெயின் பிரெயின் பிரெகின் டச்சில் அதில் இதில் எல்லாத்துலேயும் பிரெகின் ஜெர்மானிக் எல்லாத்தையும் தெரிந்து ஆங்கிலத்துக்கு வருகிற பொழுது பிரெயின் என்கிற வடிவத்துக்கு பிரஜா, பகு என்கிறது பிரகுனானது, ஞா என்கிறது பார்வை என்பது அறிவு என்கிறதுக்காக வந்தது. இரண்டும் கூட்டி பிரஜா என்கிற வடிவம் பிரஜ ஆகி பிரகின் ஆகி பிரெயின் என்று நிற்கிறது. இது சென்ட்ரல், அதனுடைய தொடர்பாக இருக்கிற நர்வஸ் சிஸ்டனுடைய சென்டர் எதுவோ அதை குறிக்கிறது. அறிவு, அறிவாற்றல், இதை குறிக்கிறதுக்கு பிரெயின் என்கிற ஒரு சொல் இருக்குது என்றால் அந்த பிரெயின் என்கிற சொல்லை வாரி தூக்கி எறிந்தவன் தமிழன். ஆனால் இவனோட மூளை இல்லை. சரி, இது மறுபடி வருகிறேன். சாரி சொல்கிறேன். இதில் முள் முன் தெரியும்,
பின் தெரியும், முன் தெரியும். முன்ன என்கிறது முன்னால் நடந்ததை பற்றி எண்ணிப்பார். முன்னால் இருக்கிற செய்தியோடு நீ அதோடு தொடர்பு கொள். முன்னர் தான் அறிந்த, பட்டறிந்த, உணர்ந்த, தெளிந்த பல நிகழ்வுகளின் முன்பதிவுகளில் எண்ணத்தை செலுத்தி அல்லது ஊடாகத்தான் சென்று மீண்டும் கருதி பார்த்தலாகிய ஆய்வு வினை முன்னுதல் என பெற்றது. இது தென்மொழியில் 1999 இன்றைக்கு 26 ஆண்டுகளுக்கு முந்தி நான் எழுதின வரி. முன்னுதல் என்பதற்கு சரி, முன்னுதல் கருதுதல். செய் நீ முன்னிய வினையே புறம். முன்னுதல் நினைத்தல். முன்னிய வரவிற்கு அகம். முன்னிய கருதி செல்லுகின்ற மலைபடுகடாம். முன்னிய நெறி மனங்கொள்ள பெறும் நெறி. தொல்காப்பியம் பொருளதிகாரம். முன்னம் மனக்குறிப்பு, முன்னம் உள்ள குறிப்பு. முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் இன்மையானே வன்மையானே புறம். முன்னம் முகம் போல முன்னுரைப்பதில். இது நான்மணி கடுகை. முன்னம் உய்த்துணர்வு. முன்ன பொருள் குறிப்பால் உணரும் பொருண்மை. அந்த வாழில்லாத குரங்காக இருக்கிற பொழுது அவனிடம் ஏற்பட்ட மாற்றம் அந்த மூளையில் முன்னால் நடந்த நிகழ்ச்சியை பற்றி கொண்டு அது பற்றி எண்ணி இப்பொழுது இருக்கிற நிகழ்ச்சியோடு ஊடுபடுத்தி பார்த்திருக்கிற செய்தி அது. முன்னம் முன்னம் கருதும் கருதும் அறிவு புலம். ஐம்பொறிகளுள் புலங்கள் விலங்குகளுக்கெல்லாவற்றுக்கும் பொது. இந்த இந்த அந்த ஐந்து பொறிகளினின்றும் 5 புலங்கள், 5 அறிவு நிலைகள் இருக்கின்றனவே. அவற்றை பற்றி தொல்காப்பியன் பேசுகிறான். உற்றறிவதுவே, ஒன்றறிவதுவே உற்றறிவது. உற்றறிதல் ஒன்று. 2 அறிவதுவே அதனோடு நாவே சுவையறிவு. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே. 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. இதன் பிறகு இந்த முன்னம் என்கிற அந்த சொல்தான் மொன்னம் என்றாகி மனம் என்றானது. மனம் என்றானது. முன்னம் முனம் மொனம் மனம். முயங்கு முயங்கு மயங்கு. துளிர் தொளிர் தளிர். முடங்கு முடங்கு மடங்கு. இந்த நெறி இது 200-300 வகையில் அடிப்படையான சொற்களுக்கு இருக்கிறது. அது நான் கண்ட நெறி. இந்த ஒளி என்னவாக தெரிகிறது? உனக்குன்னா உனக்குன்னு சொல்லுவோம், உலகம்னா உலகம்னுவோம். இந்த தெரிவுகளில் முனம் முன்னம் முன்னத்தின் உணர்வ முன்னம் முன்னம் என்கிற அந்த செய்தி தான் முன்னிருக்கிறதை பற்றி எண்ணி பார்த்து தீர்வு செய்கிறது என்கிறது மனம் என்று ஒரு சொல்லாகி நிற்கிறது. அவற்றோடு மனனே இன்னும் ஒரு சொல்லை போடுகிற பொழுது மனம் அறம் என்கிறது அரண் என்றாகிறது. புலம் என்கிறது புலன் என்றாகிறது. மனம் என்ற மனன் என்று இருக்கிறது. என்னுடைய கால நீட்சியை மனனே என்று அந்த அந்த நகரமாக ஈடுபோட்டு சொன்ன அதிலே அதனுடைய காலப்பழமே நமக்கு தெரிகிறது. கிடக்கட்டும். இதில் முன்மேல் காலத்தால் முன்னது முற்படு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் முன்பகல் முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் பெருமான். இளங்கோடிகள் அந்த கண்ணகி கூற்றாக இளங்கோடிகளுக்கு முந்தியவர் திருவள்ளுவர் இதெல்லாம் காலநிலைகளை ஆகிற பொழுது இந்த நிலைகள் எல்லாம் கட்டாய தேவை. இந்த முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குருவும் பெற்றிய கான் என்று கண்ணகி பேசுவது போல இளங்கோடிகள் அந்த குரலை எடுத்து உள்ளே போடுகிறார். குற்றம் நேர்வதற்கு முன்பே அதை அறிந்து தடுக்காதவன் அவனுடைய வாழ்க்கை நெருப்பு முகத்து நின்ற வைக்கோர் போல அழிந்து போகும் என்கிறதுக்கு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தோறு போல கெடும். வை என்பது பயிரை குறிக்கிற சொல். அதனுடைய கோல் இருக்கிறது, அது வைக்கோல். இந்த வைத்தோறு என்பது செறிவு. இதை சேர்த்து வைக்கின்ற அந்த போர் வைக்கோர் போரை குறிக்கிற சிறப்பு சொல்லது. வைத்தோறு போல கெடும். அதில் வருகிற முன்னே காவாதவன் எல்லாம் இது போலும் எரி முன்னர் வைத்தூறு போல கெட்டு போவான் என்று சொல்கிறார். முன்னவே வருமுன்னே காக்க வேண்டும் என்கிறதுக்காக எரி முன்னர் நெருப்பை கொஞ்சம் வைத்து விட்டு வருவது போல அது என்ன அழிவு செய்யுமோ அதுபோல வைத்து விட்டு முதல்ல
வருமுன்னர் காவாது விட்டவன் இருக்கிறானே, அதுபோலும் நெருப்பை அணைக்காது விட்டு வந்தவனை பற்றி சொல்லுகிற பொழுதுதான் எரிமுன்னர் காவாதான் வாழ்க்கை தொடர்பாக வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். வைத்தூர் என்ற வைக்கோல் போர். முன்னம் என்கிறது முற்பொழுது, அந்த சொல்லுக்காக நான் சொல்ல வருகிறேன். முன்னம் தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. பிரிய போகிறான் என்கிறது, அதை முன்னமே உணர்ந்து கொண்டு என்னுடைய வளையல்கள் நெகிழ்கின்றன, என் உடம்பு மெலிகிறது என்கிறாள் ஒருத்தி. முன்னை பழமை, முன்னை பழம்பொருட்கும் திருவாசகம். முன்னுதல் மேற்சொல்லுதல். முய் அதுக்கு மூலம். முயல் முயற்சி என்கிறது எழுச்சி. முயற்று முயல்வு. முய்கு முகு முகை மேல் எழுச்சியுற்று தோன்றிய அரும்பு. உங்களுக்கு சொன்ன விளங்கும். உரு என்கிற சொல் தான். உருத்தல் என்றால் தோன்றுதல், மேல் போதல். உரும்பு என்கிறது ஒரும்பு நாய் அரும்புன்னு வரும். இதெல்லாம் மொழியில் முன்னிலைகளில் காணப்பெறாத செய்தி நான் சொல்றது. அரும்பு என்கிற சொல், உரும்பு என்கிறது ஒரும்பு நாய் அரும்புன்னு வந்தது. உருத்தல் என்பது தோன்றுதல் பொருள். சரி, கிடக்கட்டும். முய்கு மேலெழு. முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல். முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை முக்குள் உள்ளதொன்று உண்டு. அவ சிரிக்கிறா. அந்த நகையை, அந்த சிரிக்கிறது என்கிறது ஒரு சின்ன மொட்டு போல சிரிக்கிறா அப்படின்றார். இதுக்கெல்லாம் நமக்கு அறிவும் இல்லை, நம்ம வாழவும் இல்லை சரியா. சிரிக்கிறதுல ஒரு மொக்குள், நகை மொக்குள், அது கொஞ்சம் சிரிக்கிறது. புனு சிரிப்புகின் சிரிப்பெல்லாம் சரியான வடிவங்களே இல்லை. நகை மொக்குள், முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல். அந்த பூவுக்கு உள்ளால, அந்த மொக்குக்கு உள்ளால ஒரு மனம் இருக்கிறதே, அதுபோல் இவருடைய சிரிப்புக்கு உள்ளால ஏதோ ஒரு குறிப்பு இருக்கிறதுன்றான். நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. சரி, முகு மொட்டின் சரி. முகத்தல் அள்ளி மேலெடுத்தல். முகப்பு நீர் நெல் முதலின மேலெடுத்தலை முகத்தல் அளவை என்று சொல்வார்கள். முகப்பு என்கிறது மோப்பு. முகப்பு என்கிறது மோப்பு. நாது மோப்ப குழையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து ஒரு குரல் சொல்றார். அனிச்சப்பூ, அனிச்சம்னா என்னன்னு, நிலை, நில்து நிலையானது, நில்து நிற்று நிலையானது, நிற்றல் நிலையானது, நித்தம் நிலையானது. நித்தம் அத்தன் என்கிறது அச்சன் என்கிறது போல் நித்தம் என்கிறது நிச்சம் என்றா நிலைன்னு பொருள். நிச்சம் நிச்சயம், நிச்சயமா அப்படின்னா நிலையாக உறுதியாக பொருள். அந்நிச்சம், அனிச்சம் நிலையில்லாதது. கொண்டு போய் மூக்குக்கு முன்னால் வைத்தாலே அந்த அனிச்சப்பூ வாடிவிடும். பேர் வைக்கிறதுல அனிச்சம். நான் எப்படி ஒரு 250-300 செடி கொடிகளுக்கு எனக்கு கண் பார்வை இருக்கிற பொழுதே அதை முடித்து விட்டேன். அது இன்னும் வராமல் கிடக்கிறது. அனிச்சம் என்றால் அந்த பூவை இப்படி மோப்பதற்காக, முகப்பதற்காக உள்ளே கொண்டு வந்தால் மூக்கு அருகில் அது வாடிவிடும். மோப்ப குழையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினனை கொஞ்சம் முகத்தை திரித்து வைத்துக்கொண்டு வேறு கோணலாக பார்த்து விடாதே, அந்த விருந்தினன் வாடி போவான், அந்த பூவை விட வாடி போவான் என்று பதிவு செய்கிறார். சரி, இளைதாக முயில் முள் மார்பகத்தை குறிக்கிறது. நகில் இளைதாக முள் மரம் கொள்க. முள் 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 என்ற கூறியது, கிளம்பினதிலே கூறியது. முள் மேல் மேல் கூறியதாக வெளிவந்ததுன்னு பொருள். இளைதாக முள் மரம் கொள்க. சரி, இதில் இந்த முனம், மொனம், மனம், மனம் தூய்மை நிறைய இடங்களில் பேசுகிறார். மனத்தினுடைய தூய்மை, அது எண்ணி பார்த்தல் இருக்கிற அறிவு இருக்கிறதே, அது தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று படாத பாடுபடுகிறார்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். அரண்னா ஒரு முடி இல்லடா, வேற ஒன்றும் இல்லடா. மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுடா, அது தாண்டா அறம் என்று வரையறுக்கிறார். நீ எது அரைஞ்சு கையில் பணம் இல்லையே, அதை வாரி கொடுக்கவில்லையே, அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, ஒன்று நினைக்க வேண்டாம். மனத்தை தூய்மையாக வைத்துக்கொள். மனத்துக்கண் மாசிலநாதன் அரண். மை கருமை மாய் மறைந்து போ கருப்பாகு. மாயவன் கருப்பன். மாயு மாசு. அங்க மாசு என்ன கிரேக்கத்தில் அப்படியே கிடக்கிறது. மாசுலா டார்க், அழுக்கு, கருப்பு. மாசுலா இம்மாசுலா, இம்மாசுலா, இம்மலாசுலாயோ, இம்மாசுலேஷன், இமாக்குலேஷன். இந்த வடிவங்கள் எல்லாம் இமாக்குலேட் என்கிறதுக்கு நாம் தூய புனித என்று மொழிபெயர்க்கிறோம். அது உள்ளால மாசு கிடக்கிறது. மாசில் வீணையும் சரி, இது தொடர்பாக இருக்கிறது. அந்த அந்த மனத்துக்கண் மாசிலநாதர் அனைத்தரன் என்று சொல்லுங்கள். சரி, மனத்துக்கும் உள்ள ஒன்று உண்டு, அது மனத்தகம். உள் மனம் மனத்தகத்து தடை தர என்று பரிபாடலில் வருகிறது. இந்த மனம் என்கிற சொல்லை நூற்றுக்கணக்கான வடிவங்களில் நம்முடைய இனம் பயன்படுத்தினது. அதெல்லாம் சொன்னால் மிகுந்த நேரக்கேடாகும். உங்களுக்கு ஒரு மன கொதிப்பு கூட வரும், மன எரிச்சல் கூட வரும். இந்த மன மாண்பு, மனத்திட்பம், மனக்கண், மனக்கிடக்கை, மனக்கூர்மை, மனந்தெரிதல், மனத்திடம், மனத்திட்பம், மனத்தேற்றம், மனநிறைவு, மனப்பூரிப்பு, மனமலர்ச்சி, மனமேட்டிமை, இப்படி ஏராளமான சொற்கள். இந்த சொற்கள் இந்த நாடு முழுமைக்கும் இருக்கிற மொழிகளில், திபெத் வரைக்கும் இருக்கிற மொழிகளில், அடிப்படையான மொழிகள் இதெல்லாம் பாலியில மனம், நீடாக்கில் மனம், காஷ்மீரியில் மனன், டோடா சிரோஜி என்கிற மொழியில் மனே, லஹ்னவில் மண், நேபாளியில் மண், அசாம்ஸில் மண், பெங்காலியில் மண், ஒரே மொழியில் மண், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், மைத்திலியில் மண், ஹிந்தியில் மண், ஓல்டு குஜராத்தில் மண், சிந்தியில் மண், பஞ்சாபியில் மண், குஜராத்தியில் அன்மன. அன்மனா சேட், கவலையாக இருக்கிறது என்கிறது பயன்படுத்துகிறான். மன என்கிறதை தாட் என்கிற பொருளில் மறுபடி தன்னுடைய அகராதிகளில் பார்ப்பனியம் பதித்து கொள்கிறது. மன, மனஸ், மனசியாத்தே, மனுத்தே, மனியோ, இதெல்லாம் தாது பாடம் என்கிறதில் கொண்டு போய் செருகி அவர்களுடைய சொந்த சொத்து போல அடிப்படை இல்லாமலேயே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அபிமான, அவமான, அவ என்கிறது தாட்சி, அவமான, அமான. மனம் என்கிறது கிரேக்கத்தில், கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள், கிரேக்கத்தில் மனம் என்கிறது MNE, ம்னே. ம்னே அவனால் சொல்ல முடியல, மனம்னு சொல்லாம ம்னே, 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 அம்னேஷியா, அம்னேஷியா, அம்னே, அம்னேஷியா. அது தொடர்பாக இருக்கிற நினைவுத்திறன் இழப்பு, மறதி. அம்னஸ்டி, அம்னஸ்டி, அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். நீங்கள் ஜென்ரல் பார்டன் ஃபார் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், அரசியல் குற்றங்கள் செய்தவர்களுக்கு ஒரு மன்னிப்பு தருகிற அந்த நிலைக்கு அதை மன்னிக்கிறது, பொறுத்து கொள்வது என்பது அம்னஸ்டி, அம்னஸ்டியா தொடர்பாக. டிமென்ஷியா, பித்தியம், மனக்கோளாறு, மென்டல் டிசார்டர். சரி, டிமென்ட்னா மனக்கோளாறு உண்டாக்கு என்று ஒரு வினை வடிவம். டிமென்ஷன் பிரேகாக்ஸ் என்கிறது, அதுதான் ஸ்கிசோஃபெர்னியா என்று மனச்சிதைவு நோய் என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் நூற்றுக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் இந்த கதைகள் கிடக்கின்றன. சரி, பாலம்னீசியா, பன்மனேசியா. நீ இந்த அம்னேசியா என்கிற வடிவம் எவ்வளவு மருத்துவத்துறையில் இப்போ சொற்களை ஆய்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அம்னேசியா அந்த மறதி நோய், மறதி நோய், அறிவுத்திறன் இழப்பு என்கிறது 40 வகையில் விளக்கியிருக்கிறோம். உலகமெல்லாம் விழிப்போடு அறிவு நிலைகளில் பணி செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் போய் ஒரு நடிகனை பார்ப்பது போகிறோம், திரைப்படம் பார்க்கிறோம், தேவையில்லாத செய்திகளில் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறோம், எதையோ பெரிது என்று எண்ணிக்கொண்டு கிடக்கிறோம். அம்னீஷியா என்கிறது இது தொடர்பாக இருக்கிறது. 40 நோய் பிரிவு வகைப்படுத்தி இருக்கிறான். சரி, மனம்,
இது லத்தீனத்துக்கு போகும்போது மன்னுங்கிறது மின்னு ஆகிறது. மே மின்னு, மே என்கிறது மைன்னு பொருள். யா என்னுடையது, என்னுடையது. யான், யான் ஏன் என்னன்னு வருது இல்லை, அதுபோல் யாம் ஏம் உடையேம் நின்றேம் சென்றேம் வருவேம். இந்த ஏம் வந்து யாமனுடைய தெரிவு. ஏம் என்கிறது எம் என்று வருகிறது. இந்த எம் அந்த வடிவம் மே ஆகி இங்கே வந்து மேரா மேரா மை என்று வருகிறதெல்லாம், என்னுடைய மை என்று வருகிறதெல்லாம் இதனோடு தொடர்புடையது. அதெல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம். மே மீன் என்று லத்தீனத்தில் ஒன்று போட்டு ஐ ஐ ஐ ரிமெம்பர்னு பொருள் லத்தீனத்தில். மே மீன் நான் நினைக்கிறேன். சரி, இந்த மென் மீனி மெம்னி டு ரிமெம்பர், டு ரீகலெக்ட். மினிஸ்கோர் டு ரீகால் டு மைண்ட், திரும்பி எண்ணத்துக்கு கொண்டு வா. ரெமினிசன்ஸ், ரெமினிசன்ஸ் என்கிறதுக்குள்ள மின்னு என்று அது உள்ளால கிடக்கிறது பெரிய வியப்பாக இருக்கிறது. ரெமினிசன்ஸ் நினைவு, remembered fact or incident. Reminiscent, recalling past things. சரி, மனம் கிரேக்கத்தில் மினே, பிறகு மென், மினே மனே, மென்ஸ், மென்ஸ்ரியா கிரிமினல் இன்டென்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு குற்ற உணர்வு இருக்குதே, அதனுடைய செயற்பாட்டுக்காக ஒரு உணர்வு, அதுக்கு மென்சரியான்னு பேர். நான் சட்டம் படிக்கிற பொழுது அவனை சொல்ல என்னென்னமோ குழம்பி இருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே மனம் இருக்கிறது என்கிறதும் ஒரு பட்டு இருக்கிறது எனக்கு துவக்கம் இல்லை. மென்சரியா என்கிறது ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி மைண்ட். சரி, மினே மென், மென்ஷியோ மனத்தால சொல்லு குறி, மென்ஷியோ காலிங் டு மைண்ட். மென்ஷன், மென்டிஸ், மென்டாலிஸ், மென்டல் ஆஃப் த மைண்ட்னு பொருள். இதில் இப்போ கலக்கெல்லாம் கொச்சையாக பேசுகிற பொழுது அஃபெக்டட் வித் மென்டல் க்ரோத், மென்டல் டிசார்டர், அதோடு தொடர்புடைய. அப்படி அந்த மென்டல், அதாவது அந்த ஆளையே குறிக்கலாம் என்றும் ஆக்ஸ்போர்டில் போட்டிருக்கலாம். கலக்கேலி மென்டல் பேஷண்ட், அவன் சரியான மென்டலுங்க, அவன்கிட்ட எதுக்குன்னு பேசுகிறீங்க. அதுக்குள்ளால மனம் இருக்கிறது, அதுதான் நினைக்கிறேன். சரி, இது கிடக்கும். இப்போ நாம் தான் மென்டலாக கிடக்கணும். இது மென்டல் கண்டிஷன். மென்டேஷன், மென்டல் ஆக்ஷனுக்கு மென்டேஷன். மென்டிஸ் என்கிற வடிவமும் ஏஷன் என்கிற சஃபிக்ஸும் மென்டேஷன், மென்டல் ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மென்டாலிட்டி மனப்பாங்கு, மென்டல் கண்டிஷன் மனநிலை, மென்டல் க்ரூயல்ட்டி மனக்கொடுமை, மென்டல் டிஃபெக்ட் மனக்கோளாறு மனப்பழுது, மென்டல் டிஃபிஷியன்சி மனக்குறைபாடு, மென்டல் டிப்ரெஷன் மனச்சோர்வு. மென்ஸ், மென்டிஸ், மெனார் டு கால் டு மைண்ட். Commentary to consider. Comment to make note upon. Memento, memorial. இந்த வடிவங்கள் எல்லாம் மென், மென்டோ, மென்டார் என்கிறது இந்த மனம் என்கிறது அடிப்படையாக வைத்து உருவாக்கினோம் என்று அவனு சொல்கிறான். மனம்னு சொல்லலை, மென் சொல்கிறான். சரி, இந்த ஒடிசிஸ்னு ஒரு கிரேக்க தொடர்பாக இருக்கிற ஒரு மித்தாலஜிக்கல் தொடர்பாக இருக்கிற ஒரு தொன்மத்தில் இருக்கிற செய்தியில் ஒடிசிஸ்னுடைய மகன் ஒருத்தவன் டெலமேக்கஸ், அவனுடைய டியூட்டருக்கு அந்த மென்டார் அந்த தொடக்க குறிப்பாக கிரேக்க இலக்கியங்களில் குறிக்கப்படுகிறது. சரி, மினே மனம், mnemonics, mnemonic to memory, manner to mind, monument place of burial, அந்த இறந்தவனை பற்றிய நினைவுக்காக மோனமெண்ட் என்பது நீங்கள் அது ஒரு பரியலுக்காக பிளேஸ் ஆஃப் பரியல் என்றால் நீங்கள் தமிழ் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். புதையல், புதைச்சி வைக்கிறது, மெதிக்கிறது என்கிறது, மெரிக்கிறது என்கிறது போல் அந்த புதையல் என்கிற வடிவம் பரியல்னு ஆகிறது. நமக்கு தெரியல, புதைத்து வைக்கிறது. த பிளேஸ் ஆஃப் பரியல், மோனமெண்ட். சரி, மென்,
மொனர் அடுத்த படிநிலைகளில் லத்தினத்தில் டு ரிமைண்ட். மோனிஷியோ மோனிஷியோனிஸ், பிறகு மோனிஷன், மானிட்டர். ஐயாவுக்கு தெரியும், பள்ளிக்கூட தொடர்பாக இருக்கிற பெரிய இயக்குநராக இருந்தவர்கள். மானிட்டர் என்று வருவதற்கு an advisor, advisor, senior people in schools with the duties of keeping order. இது மானிட்டர், பெரிய மானிட்டருங்க பையன் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இது பெண்பாள் கூட அதுக்கு மானிட்டர்ஸ்னு ஒரு சொல் இருக்குது. அட்மானிஷன், வார்னிங். மென் டு திங்க், டு ரிமெம்பர். மின் ரிமெம்பர். மினி மெய்னி தாட், கருதுதல், இன்டென்ட். மெய்னைன் மெனா மெய்னியன். மீன், ஐ மீன், MEAN போட்டிருக்கு. மனம் என்கிறதை மூலமாக போடுகிறான். மனம், மென், மைன், மைன் மேல், பி மேல், மைனமேல், மைனோமா, மைனோமா, மேனியோமா, மேனியா, மனத்தினுடைய கோளாறு. மேனியா, மேனியா, மென்டல் அரேஞ்ச்மெண்ட் marked by excitement and violence, excessive enthusiasm. சரி, இது மிக அறிவார்வ கோளாறு, மேனியா. மென், மனம், மென். பிறகு அந்த வீக் கிரேடுன்னு முன் போடுறான். முந்திஸ், கேமந்திஸ். ஓல்டு ஹை ஜெர்மனில் கிமொன், ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு இங்கிலீஷில் கெமைண்ட், மிடில் இங்கிலீஷில் கெமைண்ட். மிடில் இங்கிலீஷில் வருகிற பொழுது மைண்டு, இங்கிலீஷில் வருகிற பொழுது மைண்டு. நாம் அறிவை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. இது தொடர்பாக இருக்கிற மைண்டையும் நாம் தான், தமிழன் தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்பது. மைண்ட் என்பது நம்மால் தான் அவர்களுக்கு வந்தது. நம்மால் தான் அவர்களுக்கு நாலேஜ் என்கிறது வந்தது. நம்மால் தான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள். அடுத்து வேறு ஒரு பகுதிக்கு போகிறேன். குய், மேல் எழுதல். குய், மேல் எழுதல். குய், கூய், கூயிர், கூறு, கூர்தல், கூர்மையாதல். கூர்த்த வெந்திரள் எக்கமும். புறம் 303. கூர்த்த மதி, கூர்த்த அறிவு. அகி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெகு வெறிய செய்யன். அகி அகன்ற அறிவு என்னாம், என்ன பயன்டா? அகி என்ற மிக கூர்மையாக, மிக விரிவாக. ஒரு அறிவு மிக நுட்பமாக இயங்க வேண்டும் என்றால் அதனுடைய அகன்ற பகுதி, அது விசாலமானதுன்னு சொல்கிறானே வியல் படிப்பு, அந்த படிப்பு தான் கூர்மையை நோக்கிய அந்த கோணத்துக்கு போகும். அகி அகன்ற அறிவு என்னாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். மற்றவனுடைய பொருளை நீ விரும்பி வெறுமையான இழிவான செயல்களை நீ செய்வையானால் உன்னுடைய அறிவினால் என்ன பயன் என்று கேட்கிறார். சரி, உணர்வான் நுணுகி அறிவால் பறந்த ஒருவரது கல்வியால் என்ன பயனாகும்? சரி, கூர் மிகுதி, கூர்ப்பு மிகுதி, எக்ஸஸ், சுப்பீரியாரிட்டி. கூர்ப்பும் கதழ்வும் உள்ளது சிறக்கும். கடந்து போதல், அளவு இறந்து அளவு கடந்து. இறப்பு என்கிறது சிறப்பு என்று ஒரு சொல்லாகிறது. அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல, அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல. இந்த இந்த இது தொடர்பாக இருக்கிறதுல இந்த இறப்பு என்கிறது சிறக்கும், மேம்படும் பொருள். சரி, கூர், கூறு, குறு, இது நெடுமுதற் குறுகளாக நின்று குறு, கொப்புளம், குறு, வேர்க்குறு, கொப்புளம். கூன்மேல் எழுந்த குறு, பழமொழி 400. சிவப்பும் நோயும் வெப்பு நோயும் குருவும் தொடர சிலப்பதிகாரம் உரைபெரு கட்டுரையில் வருகிறது. சரி, குறுக்கன், மார்பகம். குறு முளைக்கிறது, மேலே கூறா வர்றது. குருத்து முளைத்து தோற்றமுறும் வளர்முகை. குருத்து மரம் முதலியவற்றின் குருத்து. ஓலை கொழுந்து, குறுந்தொகையில் அகனான் சுளை.
குருத்தில் குருத்தில் கரும்பு தின்றற்றே நாலடியார். குருகு குருத்து யானை மறுப்பின் அடிப்பகுதியினுடைய இளவெலும்பு இருக்கிறதே, அந்த கார்டிலேஜ், அது குருத்து எலும்பு. செவி குருத்து, இதெல்லாம் ஏராளமான குருத்து குருத்து குருத்துன்னு தோன்றினது என்கிற பொருள். குமரி வாழையில் குருத்தகம் விரித்து சிலப்பதிகாரத்தில். குறும்பை இளநீர், குன்றும் குறும்பையும் வெறுத்தனின் இளநகில். தென்னம்பூ குறும்பை மணிப்பூங்கண் புதல்வன் தாயே ஐங்குறுநூறு. குறும்பி புற்றாஞ்சோர். குருள் சின்னது சின்னது. குருளை ஒரு சாருடைய விலங்கின் இளமை குறித்த பெயர் அது. நாயே பன்றி புலி முயல் நான்கும் ஆயுங்காலை குருளை என்ப. குருளை என்று சொல்ல வேண்டும், சின்னத குருளையே. இந்த சொல் மிடில் இங்கிலீஷில் வருகிற பொழுது குர்லே, இந்த குருளை அதாவது குட்டியை குறிக்கிறது, சின்னது. குர்லே கெர்லே கெர்லே கேர்ள்னு வந்து நிற்குது. அப்படி நம்ம சொல்கிறோம். குருளை என்கிற சொல்லி மூலம் காட்டி அப்படி வந்தது. சரி, குள் சின்னது, குள்ளம் சின்னது, குள்து குட்டு சின்னது, குட்டி சின்னது, குட்டன் சின்னவன். குட்டி என்கிறது மூங்கா வெறுகிளி மூவரி அணிலோடு ஆங்கவை நான்கும் குட்டிக்குரிய. குட்டியை பற்றி சொல்வது இந்த மூங்காவுக்கு கீரி குட்டின்னு சொல்லணும், வெறுகு குட்டி காட்டுப்போன குட்டின்னு சொல்லணும், எலிக்குட்டின்னு சொல்லணும், அணில்குட்டின்னு சொல்லணும் என்று குட்டியையும் சொல்லலாம்னு சொல்கிறான். அந்த அந்த குட்டி அங்கே போய் குட்டி என்கிறது வெள்ளாட்டை குறிக்கிறது. அந்த கோட்டை கிட்னு பேர், அதுக்கு வெள்ளாட்டை குறிக்கிற சொல்லுது. அந்த கிட்னாப் என்கிறது என்ன என்றால் குட்டி கடத்துறது. நேபிங் என்கிறது த பிராக்டிஸ் ஆஃப் கிராஃப்ட் ஆஃப் கிட்னாப்பர், அவனுடைய தன்மை. இது பற்றி ஒருவன் இந்த ஜான் பனியன் என்கிறவன் பில்கிரிம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறான். அதில் எப்படி அந்த கலையை கடத்துவது, எந்த கலைன்னு சொல்லி அந்த குட்டியை கடத்துறது, அதுதான் கிட்டி சென்டர்னா நமக்கு தெரியாது, நம்ம குட்டியை போட்டிருக்கான்னு தெரியாது. கிட்டி சென்டர்னா நம்ம குட்டியை கடத்துறது தான் கிட்னாப். உங்களுக்கு புரியுதுங்களா? அது குட்டியை முதல்ல சில்ட்ரனை கடத்துறது வைத்திருந்தது, அது பிறகு பெரியவங்களையும் கடத்துறதையும் கிட்னாப்னு சொல்ல தொடங்கினது. சரி, குருத்தல் முளைத்தல். குரு முளைத்தல், வேர்க்குரு குரு குறுப்பு, தெலுங்கெல்லாம் திராவிட மொழிகள் எல்லாவற்றையும் கிடக்கிறது, முளைக்கிறது. அங்கே இதனுடைய வடிவம் ஜெர்மானிக்கில் அந்த டீட்டானிக் ஆரிஜனும் அந்த அந்த கிரேக்கத்துக்கு ஓரளவுக்கு ஒட்டி வருகிற இடம் அது. அங்கே தொடங்குது, தெரியலன்றான். ஆரிஜின் டூபிஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர், மங்களா இருக்குது, தெரியல என்னன்னு தெரியல. ஜெர்மானிக்கில் க்ரோ, GRO க்ரோ, ஓல்டு நோர்ஸில் க்ரோவா, ஓல்டு ஹை ஜெர்மனில் க்ரோன், ஓல்டு இங்கிலீஷில் க்ரோவன், இங்கிலீஷில் க்ரோ. டெவலப் ஆர் எக்ஸிஸ்ட் as living plant, grown. சரி, growth, grown, grower. இந்த குரு முளைக்கிறது. சரி, க்ரோசம் அடுத்த பதில் அந்த ஜெர்மானிக்கில் க்ரோசம், கோத்திக்கில் க்ரோஸ், கிராஸ், ஓல்டு ஹை ஜெர்மனில், ஓல்டு சாக்சனியத்தில், ஓல்டு இங்கிலீஷில் போயிட்டு கிராஸ்ன்னு புல், பச்சையாக இருக்கிற முளைத்திருக்கிற அந்த 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 முளையை, அந்த புல்லை கிராஸ்ன்னு சொல்கிறதுக்கு க்ரோ என்கிறது மூலம் போடுகிறான். சரி, ஜெர்மானிக்கில் க்ரோ. சரி, இது க்ரோஞ்சன் தெரிகிறது. அப்புறம் கிரேயன். இது ஓல்டு இங்கிலீஷில் வரும்போது ஓல்டு சாக்சானியத்தில் க்ரோயன், இங்கிலீஷில் வருகிற ஓல்டு இங்கிலீஷில் கிரேயன் வந்து ஆங்கிலத்தில் க்ரீன் வர்றதுக்கு க்ரோ மூலம் போடுறான். பச்சை பசைன்னு வளர்கிற அதுக்கு நிறத்துக்கு வந்ததே இந்த க்ரீன் என்கிற சொல்லுக்கு மூலம் போடுகிறான். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்? குருது, கொருது, கருது. அதை எண்ணிப்பார், நினைத்துப்பார். கருதுதல், எண்ணுதல். தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு தொல்காப்பியம் பொருளதிகாரம். அருள் கருதி அன்புடையராதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணியில்
பொச்சாப்பு என்பது பொத்தல். சரி, அது கிடக்கட்டும். இந்த கருதல் என்கிறது இங்கே இந்த சொற்கள்லேயே குறு குறு முளைப்பு, கொரு கரு என்பது தோன்றின முளை என்ன பொருள், வயிற்றுக்குள்ளால. கருப்பம் என்கிறது அவன் கர்ப்ப சொல்லுகிறான். அது ஏராளமான வேறு வேறு வடிகளில் போயிருக்கிறத நான் பல கட்டுரைகளை பதித்து இருக்கிறேன். சரி, கிடைக்கும். இந்த கரு என்கிற சொல்லுக்கும் அதுதான். நுண்ணுடம்பாகிய மனம் கரு என்கிறதே அப்படி பயன்படுத்தப்படுகிறது. கருவின்ற வெண்கலவை அறிவான் தன்னை திருவாசகத்தில், கருவின்ற வெண்கலவை அறிவான் தன்னை. கரு என்பது நுண்ணுடம்பாகிய மனம் என்கிற பொருளுக்கு சென்றான். இப்போ கருதுதல் என்கிற வடிவமும் அதை எண்ணி பார்த்தல். மேலே உள்ள இருக்கிறது இவன் தோன்றி மிக பல கோடி ஆண்டுகள் ஆகின்றனவே. ஒற்றை புறையனாகுவன் செல்லுலார் ஆப்ஜெக்ட். அதிலிருந்து தோன்றி புழுவாகி பூச்சாகி பூச்சிகளில் பல்வேறு வடிவங்கள் அடைந்து அதிலிருந்து விலங்குகள் ஆகி விலங்குகளை மேலே மேம்பட்டு படிப்படிப்படியாகி குரங்காகி இப்படி மாந்தனாக நினைக்கிறோமே. இந்த மாந்தனுக்கு முன்னால் இருக்கிற மிக பல கோடி ஆண்டுகள் என்ன அறிவு பெற்றதோ அது அங்கு நிலையாக இருந்தது. அதை தூண்டிவிட்டு முதலாக இந்த மொழி தோன்றுகிறது, நம்முடைய மொழி தோன்றுகிறது. சரி, இந்த இந்த செய்தியிலே கருது என்கிற வடிவம் எப்படி உள்ளிருந்து மேலே எழும்பினது, அதை கருதிப்பார்னு எண்ணிப்பார். அது பின்னால் சொல்கிறேன் நான். எழுச்சி, ஏ என்றா எழுச்சி. ஏ என்கிறது எழுச்சி. ஏவு, ஏகு, எம்பு, எக்கு, எகிறு, எண்ணு, எடு, எய்யு, எழு. மேல் என்கிற பொருளுக்கு ஒரு வடிவு நகர்ந்து கொண்டே போகிறது. ஈ என்கிற சொல் இல் மேல் ஏ என்று வந்த பிறகு ஏடி என்று பெண்ணை கூப்பிடுகிறது வழக்கம். அடி, ஏடி. சரி, இந்த அடா ஏடா என்கிறது அடா நாயி. அடா என்கிற வருவம் அடே. என்னடா அப்படி செய்கிற அடே? அவனுக்கு டானாரான அவர் அது அடுப்பங்கடையை நாம் அடுப்பங்கரைன்றது போல அரே அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்ம ஆடாதான் அதுன்னு தெரியாது. சரி, அது கிடக்கட்டும். இல எல, எல என்கிற சொல் எலா, எல்லா, எலா, எல. இந்த வடிவங்கள் எல்லாம் கூப்பிடுறதுக்காக அவனை தன்னை வயப்படுத்துவதற்காக கூப்பிடுவதற்கு சொல்லுகிற வடிவம். எல்லா சொன்னதும் அவன் ஹெல்லோன்னு சொல்லி ஹலோன்னு நாம் இப்போ எடுத்ததும் பேசுகிறோமே, அது என்ன, யாருடைய ஒளி அது? கிடக்கட்டும். சரி, ஏய் என்கிறது மேல் என்கிறதுல ஏய், சேய், சீமை, சேய்மை, தொலைவு, மிக தொலைவு, உயரம், சீமை. சரி, அது கிடக்கட்டும். இல என்கிறது ஏடி. எவன் இல சிறுமகள் அகநானூற்றில் வருகிறது. இல என்று ஒரு பெண்ணை கூப்பிடுறதுக்கான ஒளி, ஒரு எழுச்சி ஒளி. ஏ இல, எவன் இல குறுமகள் இளங்குதி அகநானூர். அதனால் இது பெரிது, எதற்கும் மேலாக இது பெரிது. இல் மேலே, இல் மேலே, இன் மேலே, அதனில் இது பெரிது, அதனின் இது பெரிது. சரி, இது ஐந்தாம் வேற்றுமை உருபு. மேம்பட்ட, மேலான, விட, உரையின் உயர்ந்தன்று கவின் பரிபாடல். ஐந்தாம் உருபு இன்னாம் சுவாமிநாதத்தில் சொல்றான் இலக்கணத்தில். மேல், மேல் என்கிற கருத்தில் இன் என்கிற வடிவம் மேல். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் என்றால் ஈன்ற பொழுது இருக்குதே அதுக்கு மேலாக, அதை விட, ஈன்ற பொழுதை விட, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரி, தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தமக்கு மேலாக, இன் என்கிறது மேல். இப்போ இதனுடைய மொழியினுடைய ஒழுங்கு இது பல என்கிறதுக்கு இந்த கையை வைத்துக்கொண்டு சொன்னவன் பல்து பற்று பத்துன்னு சொல்லிட்டான் எண்ணிக்கைக்காக.
10 பது என்று, 1 பது, 20, 30, 40, 50, 60, என்ன ஒழுங்கு? 70, இந்த உலக மொழிகளில் இந்த அமைப்பே கிடையாது. 80, 90, 100 அப்படி போனது. இந்த 10 என்கிறதுக்கு மேலே, 10க்கு மேலே எண்ணும் பொழுது 10 இன் 1, 10க்கு மேலாக இன் மேலாக 1, 10 இன் 3, 10 இன் 4, இன் 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 என்று போட்டு இந்த எண்ணிக்கையில் மேல் 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 மேல். அப்போ இனி என்றால் என்ன பொருள்? நாம் தெரியாமல் இனிமேல்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு குழப்பம் பண்ணுகிறோம். இனி என்கிறதே மேல். இனிப்பு 6 வகையான சுவைகளில் எது மிகுதியானதோ, எது மிகச்சிறந்த சுவையோ அதை இனிப்பு. இன் இன் இனிய. சரி, இது கிடக்கட்டும். இனும் இனும் மேலும் மேலான உணலினும் உண்டல் அறல் இனிது. உண்ணுவதை விட சாப்பிடுறது செரிமானமாகிறதே, அது இனிமையானது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அது எவ்வளோ பேர் தொடர்பாக இது பின்பற்றாததினால் மருத்துவனை நோக்கி கொண்டு போய் அழிக்கிறோம். உணலினும் உண்டல் அரண் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. அதில் ஈடுபடுவதை விட ஊடுதல் என்பது, சண்டை போட்டுக்கொள்வது என்பது இனிமையானது என்று சொல்கிறார். ஒருவனும் ஒருத்தியுமாக 50-60 ஆண்டுகள் கடக்க வேண்டுமானால் இந்த ஊடலும் புலவியும் துணியும் முறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு எப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்று. சரி, கிடக்கட்டும். இன்னும் மேலாக அவள் சினமாக இருக்கிறாள். இவன் பக்கத்தில் நெருங்குகிறான். மிக நெருப்பு போல் ஆகிவிட்டால். திருவள்ளுவர் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார். எல்லாரும் கணவன் மனைவியாக வாழ்கிறார்களே உலகத்திலே, அது எல்லாவற்றையும் விட, யாரையும் விட, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் விட நாம் இருவரும் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. யாரினும் காதலம் என்றேனா என்றேனாக என்று சொன்னா, என்றேனா யாரினும், எல்லாரை விடவும் எவரை விடவும் நாம் 2 பேரும் இப்படி உண்மையானவர்கள், நாம் 2 பேரும் காதலிக்கிறவர்கள் என்று சொன்னேனா. ஊடினாள் யாரினும் என்று. யாரை சொல்றீங்க? யார் அது என்று இவள் வேறு யாரோ ஒருவனோடு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்கிறது போல வீண் சண்டைக்கு இழுக்கிறாள். அந்த சண்டையினுடைய நுட்பத்தை சொல்கிறாள். யாரினும் காதலம் என்றேனா, ஊடினாள் யாரினும் என்று. யாரை விட அது யார் இது சொல்லுகிற அந்த அழகெல்லாம் கற்பனை. அந்த எதுக்கு நான் சொல்கிறேன்? யாரினும் என்கிறது ஈனும் என்றால் அதுக்கு மேலாக. சரி, ஒரு இன்னமும் துயில்கென இருகை கூப்பினான் கம்பராமாயணத்தில். இன்னும் உறங்குதியோ திருப்பாவை, இன்னும் துயிலுதியோ திருக்கோவையார். மேலும் இன்னும் ஒரு திங்கள் இருப்பல் கம்பராமாயணம். இன்னும் இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இன்னும் மேன்மேலும் இன்னும் என் காமம் இதுவே பரிபாடல். இனி மேலாக இனி சிறிது நின்று எய்துது இனி என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே. திருக்குறளில் அவருடைய அதெல்லாம் நான் படிக்கணும், உங்களுக்கு படிக்க மாட்டீர்கள் என்கிறதுக்கு தான் வேண்டுமென்றே இதை போட்டு வருகிறேன். நெஞ்சே துணி செய்து அவனோடு ஒரு ஊடல் கொண்டிருக்கிறாய். அவன் கொஞ்சம் தெரிந்தினவன் போல் வருகிறான், நெருங்குகிறான். நீ அந்த நிலைகளை அது முடிந்த பிறகு நீ பேசாமல் இருந்து கொண்டு அதையே பிடித்து கொண்டு கிடக்காதே. இனி அண்ணன் நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து தூபாய்கான். மற்ற உடனே அவனை பற்றி கொள்ளாமல் அவனை அப்படியே விடுறியே. இனி அண்ணன் நின்னோடு சூழ்வார் யார். இது உனக்கு துணையாக இருந்து உனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க உறுதியான ஆள் வேறு யார் இருக்கிறார்கள்? அவன்தானே என்று அந்த சொல்றதுல இனி போடுகிறார். நெஞ்சே இனி என்ன நின்னோடு யார் சூழ்வார். சரி, இன்பு இன்பம் இன்கள் இனிது இனியார் இனிமை இனியே பல வகையான சொற்கள் மேல் 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 என்று.
இதில் தொடர்பாக இருக்க தேவாரத்தில் ஞானசம்பந்தர் நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை இனிதான் இன்னொரு சொல்கிறார். தமிழ் அறிவில்லாத முட்டுக்கட்டைகளாக இந்த இந்த திருமண அழைப்புதெல்லாம் குட்டீஸ்ன்னு போடுறான். அந்த மென்டல் குட்டீஸ்ன்னு போட்டு குஷால் கிஷால் துஷ்கால் பில்கால் ஒன்று அறிவில்லாத முண்டங்கள். நாம் இவ்வளவு முண்டங்களாக மூளையே இல்லாமல் கிடக்கிறோமே என்கிற நிலை இல்லாமல் கையில் பணம் இருக்கிறது வாரி இறைக்கிறார்கள். குட்டீஸ்ன்னு போடுகிறது என்ன வகையான கோளாறுன்னு எண்ணி பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு இந்த பேச்செல்லாம் நாம் கேட்ட பிறகு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குடும்ப முன்னோர்கள் எவ்வளவு அருவருப்பானவர்கள் என்கிறது அந்த குழந்தைகளுக்கு விளங்கும். சரி, இனி இதில் இனிதன் ஒரு பெயர் வைக்கிறதுல இனியன் இனியான் இனிதன் இனித்தன் இனியன் இனியவன் இனியான் என்னென்னமோ வைக்கலாம். ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு வைக்கலாம். சரி, இதில் இல் இன் மேல் இல் நில் நில் நின் நினை மேல் இருக்குது இல்லை, மேலே எண்ணிப்பார். நினை அப்பொழுது என்ன நடந்தது என்று எண்ணிப்பார். அது இல் என்கிற மேல் என்கிற கருத்தில் போகிறது. உள்ளே இருக்குது, மேலே வெளிவருகிறது. சரி, அதெல்லாம் ஒரு தனி வகுப்பாக அதையெல்லாம் அதை விளக்க வேண்டும். அது நுட்பமாகும் எப்படி உள்ளிருந்து வெளிவருகிறது. சரி, நினைதல் எண்ணுதல் நினையி எண்ணி தொல்காப்பியம் நினைவு எண்ணம் நினைத்தல் நினைந்திருத்தல். நினைவு முன் நிகழ்ந்தவற்றை முன் நடந்தவற்றை முன் கண்டவற்றை முன் கேட்டவற்றை தான் முன் உற்றறிந்தவற்றை தான் முன் பட்டறிந்ததை தான் உணர்ந்ததனை மனத்தை மேற்செலுத்தி மீண்டும் கருதி பார்த்தல் நினைவு. சென்று எண்ணுகை மேற்சென்று எண்ணுகை. நில் இல் நில் 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 நின் நினை. தனியே இருந்து நினைத்த கால். ஒரு 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 காமத்து பாடல இன்பத்து பாடல ஒரு தலைவி சொல்கிறாள், தனியே இருந்து நினைத்த கால் அவனுடைய அன்பை, அவனிடம் பழகினதை, அவனிடம் ஊடாடினதை, சண்டை போட்டதை, சாப்பிட்டதை. தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு, என் நெஞ்சே என்னை தின்னுகிறது. நினையுங்கால் நினைத்து பார்க்கும் பொழுது முன்னே என்னென்ன அழகுல நமக்கு சொல்லியிருக்கு. 1330ன்னா அதற்கு 1330 ஆண்டுகள் வாழ்ந்தாக வேண்டும். அவ்வளவு செய்திகள் உள்ள இருக்குது. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். ஒரு செயலை நீ செய்கிறாய், வினையை செய்கிறாய் என்றால் அதில் எச்சமாக கொஞ்சம் விட்டுட்டு வந்துடாத, முடிக்காம வராத. வினை பகையை ஒழிக்க வேண்டும் என்று போனாயே, விட்டு வந்து விடாதே. கொஞ்சம் எச்சமாக அவன் ஓடுகிறான் என்று விட்டு வராதே. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். நெருப்பு கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டா அது என்ன ஆகுமோ அது போல உனக்கு சிக்கலாகும்ன்றார். என்ன அழகு! வினை வகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். நினைக்க எண்ணி பார்க்க. முன் என்பது எதிரில் என்றும் பொருள், முன் என்பது முன்னே என்றும் பொருள். இந்த இரண்டு பக்கத்திலுமாக வரும். எதிரில் கிழவி முன்னர் தற்புகழ் கிழவி கிழவோன் வினைவையின் உரிய என்ப. கிழவி என்ன கிழட்டு பொம்பளைன்னு இல்லை, உரியவள், இளையவள், உரிமைக்குரியவள், அவள் கிழவி. அவனுக்கு கிழவன் பேர் தொல்காப்பியத்தில். இந்த சொல்லும் அந்த சொல்லும் பேர். சரி, இந்த கிழவி முன்னர் தற்புகழ் கிழவி அவளை பற்றி புகழ்ந்து பேசுவான். அவளை, அந்த முன்னால் இருக்கிற அவளை, தன்னுடைய மனைவியை ஒரு வினைக்காக ஒரு நிலைக்காக பிரிகிற பொழுது அதற்கு முந்தைய அவளை புகழ்ந்து பேசுவான் என்று ஒரு துறையை சொல்றார். கிழவி முன்னர் தற்புகழ் கிழவி கிழவோன் வினைவையின் உரிய என்ப. கிழவோனுடைய அந்த வினையில் அது ஒன்று, அவளை புகழ்வது என்பது என்று ஒரு பகுதி. சரி, பதக்கு முன் வரினே தூணி கிழவி முதற் கடந்தெடுத்து வேற்றுமையேற்றே. இதில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நினைப்பு என்பது கால முன்மை காலப்பின்மை, இரண்டு காலநிலையிலும் அது ஏற்கும். முன் என்பது முற்காலத்தில், கால முன்பு. சுட்டின் இயற்கை முற்கடந்தற்றே, முற்கடந்தன்ன என்பனார் புலவர் முன் என்று வரும். நினைக்க என்ற எதிர்நிலையிலே, எதிர்கோணத்திலே
அதை நினைத்துப்பார், எதிராக என்ன நடக்கப் போகிறது என்று எண்ணிப்பார். அது முடியவில்லை, முன்னால் இருந்த செய்தி இல்லை. முன்னால் இருந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு எதிரில் என்ன நடக்கும் என்று எதிரில் இருக்கிறதை நினைன்னு பொருள். நினைக்க என்கிறது அந்த மேன்மைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கும் வரும். வலியார் முன் தான் தன்னை நினைக்க. அவன் நீ எளியவனாக இருக்கிறவனை போய் ஒருவனை அடிக்கிறதுக்கு, ஒருவனை நசுக்கிறதுன்னு போயிருக்கிறியே, அப்போ நீ வலியார் முன் தான் தன்னை நினைக்க. நீ மிகப்பெரிய வலிவுடையவனுக்கு முன்னால் நீ எப்படி இருப்பாய் என்று நினைத்து பார். வலியார் முன் தான் தன்னை நினைக்க, தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒரு சின்ன ஆளை போய் அடிக்க போறல்ல, அப்பொழுது நீ வலியவர்களுக்கு முன்னால் நீ எப்படி ஒடுங்கி கிடப்பாய் என்பதை என்னடா எழுதுறார். நினைக்க என்ற எதிர்காலத்தில் நடக்கப் போகிற அந்த செய்திக்காக இருக்கிற நிலை. சரி, இது மறுபடி வருவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 1,370 நண்ப என்று 370 370 என்கிற 369 இப்படியெல்லாம் போட்டு குழப்பறான். நன்னும் இல்லை. திருவள்ளுவர் எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்ப. ஆங்கிலத்துக்கு 26, லத்தீனத்துக்கு 24 என்கிறது போல தமிழுக்கு என்கிற எழுத்து என்கிறது வெறும் 30 என்று சொல்கிறான். அப்போ தெளிவாக இருந்தான் நம்மாள். இதனுடைய பெருக்கத்தை எல்லாம் கே ஏ போட்டு கான் போட்டது அது தனி எழுத்தா இல்லை. இதனுடைய விரிவாக்கங்களை எல்லாம் எழுத்தெனம்னு கொள்ளவில்லை. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்பது. சரி, இதில் அ இ உ இந்த 3 அ என்கிறது இயல்பாகவே அங்காப்பு வாயை திறந்த உடனே வருகிற ஒளி. இ என்கிறது அடுத்த ஒளி. இ என்கிறது. இ உ இந்த இடத்தில் தான் கருத்தளவிலாக அவன் சொல்ல முற்படுகிறான். அவனுடைய மூளையில் கருத்தளவிலாக சொற்களை நினைவுபடுத்துவதற்காக அல்லது வெளிப்படுத்துவதற்காக அந்த ஊ என்கிறது உகர சுட்டு தான் மூலமாக இருக்குது. இதனுடைய படிவில் தான் அந்த ஊ என்கிறதால் நம்முடைய முன்னோர்கள் ஊனா போட்டாங்க. எழுதும் பொழுதே மேலே ஒரு ஊ போட்டது என்னன்னா இதுதான் அடிப்படையானது என்கிறதை முன்னோர்கள் அதை அடிப்படையாக உகரம் போட்டார். இவன் என்ன செய்தான், அந்த இவனை கொண்டாந்து இந்த அந்த பிள்ளையாருக்கு இந்த சுருங்கி இருக்கும் இல்லை, மொனை இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லை, அது போல் இருக்குதுன்னு பிள்ளையார் சொல்லினா எல்லா முண்டமும் ஏற்றுக்கொண்டான். எப்படியாவது பிடிச்சவனை நசுக்கணும் என்கிறது தான் அவனுடைய வேலை. சரி, இந்த ஊ கருத்தோடு வருகிற இந்த ஊ தொடக்கத்தில் ஊ மட்டும் சொல்லது. ஊ என்று நெடிலாக சொல்லி தான் அது குறிக்கிறது. ஊ ஈ ஏ ஐ என்று அழுத்தமாக சொல்லித்தான் ஒளி நீடிதான் வந்தது. அது எங்கே பார்க்கலாம்னா என்ன, அது மலையாளத்தில் ஒட்டிட்டு இருக்குது. ஈ நாடு. ஈ என்பது இவன், அவன், உவன், அவள், இவள், உவள், அது, இது, உது என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மரபில் ஈ என்பது இது என்கிறதுக்கு முன்னால ஈ இது தான் சொன்னான். ஈ இது, ஈ என்கிறது அங்கே ஒட்டி இருக்கிறது. அவர்களுக்கு அறிவில்லை. அவனுக்கு ஏதோ அவன் தனி ஆள் போலவும் அவனுக்கு அவன் வந்து எவ்வளவு தான் அடிமையாக மாறினான், எவ்வளவு ஆரியத்துக்கு தான் அடிபணிந்தான். உலகத்தில் இருக்கிற மோசமானவர்கள் மிக மோசமானவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய மொழியில் எதை கிடக்குது. உன்னுடைய மொழியில் நீ பார்ப்பான தள்ளிவிட்டு அந்த சொற்களை தூர எறிஞ்சிட்டு வந்தால் உனக்கு எங்களுக்கு மேலே ஒரு வெறி வந்துடும்டா அவன் மொழி மேலே. அதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் அதை பிடித்துக்கொண்டு ஏதோ இதில் வைத்திருக்கணும். எல்லா செல்வங்களையும் இதில் நிறைத்து விட்டு போய் இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். கிடக்கட்டும். ஈ நாடு. இதில் ஊ என்கிறது மேல், உக்கம் என்கிறது மேல், ஏராளமாக போகலாம். ஊ மேல், உய் மேலேறு. உய் அந்த காலத்தில் பெரிய பெரிய விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒன்று அந்த சொற்களை தெரிந்து கொண்டு சொற்களை உருவாக்கி கொண்டு கருத்தாக பயன்படுத்துகிற பொழுது உய் நீ மேலே ஏறிக்கோ. உய்தி செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லைன்னு. உய்வு தப்பித்தல், பிழைத்தல், டு எஸ்கேப் தொடர்பாக இருக்கிறது. சரி, உய்வு. உயர்தல், உயர்ச்சி, உயர்வு இந்த வடிவங்களில் உயர்ப்பு, உயர்த்தி என்கிற வடிவம் உசர்த்தி, வசதி,
ஒஸ்தின்னு இந்தி சொல்லு போல சொல்கிறான் அந்த முட்டாள். அவன் பெரிய ஒஸ்தியா? உயர்த்தி என்கிறது உசர்த்தின் ஆகி, உசத்தின் ஆகி, ஒசத்தின் ஆகி, ஒஸ்தி சொல்லுகிற. சரி, கிடக்கட்டும். இந்த உயர்தினை நன்னூல் குழப்ப நம்ம ஆள் ஒழுங்காக ஒன்றை செய்து வைத்து விட்டு போனான்னா, உயர்தினை என்பனார் மக்கட் சுட்டை. உயர்தினைன்னா என்னன்னு வரையறுத்து சொல்கிறான் தொல்காப்பியன். உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டை. இவன் நன்னூல் வந்ததும் அவனுடைய குறிப்பில் உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டேறதுக்கு எதிராக மக்கள், தேவர், நரகர், உயர்தினை ஒரு சூத்திரம். சரி, இது கிடக்கு. உயர்வு தலைமை, உய்வு உய்வு, உவ்வு மேலே, உவப்பு மேலே, உவகை மேலே, உவா மேல் இருக்கிற மதி, உவவு மதி என்று வரும். உவா மேல் மேல் பறக்கிறது போல் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது உவப்பு. உவகை. சரி, உவரி மேல். மேலன்றத இந்த எங்கே இடம் பார்த்து கொண்டு இந்த சமஸ்கிருத தொடர்பாக இருக்கிற வெத்து வேட்டுகள்லாம் என்ன செய்தானுங்க, உவரி என்கிறத உபான்னு போட்டு உபரின்னு போட்ட பிறகு நமக்கு தெரியாது, உபரிகைன்னு போட்ட பிறகு தெரியாது, எங்கேருந்து அது திருடானே தெரியாது. உவரி மேல், உவவு முழுநிலா, உவரு மேல் எழு. உள்ளே இருக்கிறத நீர் அடிப்படையில் உள்ளிருந்து மேலே வருகிறதை உவ, உவல்து, உவற்று, உவரு, உவரல், உவற்று, உவற்றுதல், சுரக்கச் செய்தல், உள்ளிருந்து மேல் எழுது. ஒன் செங்குருதி உவற்றி உண்டு அருந்துவு அகநானூறு. உவருதல் சுரத்தல், ஊறுதல். உவரு நீர் உயர் எக்கர் கலித்தொகை, உவரு நீர் உழைக்கி. உவங்கு உவ மேல், உவங்கு ஓங்கு, உவங்கு ஓங்கு, உவச்சு ஓச்சு கடிதோச்சி மெல்ல எறிக, உவச்சு மேல தூக்கி அடி, உவச்சு ஓச்சு, உவகை ஓகை, உவம்பு ஓம்பு. உவம்பு என்கிறது ஓம்பு என்கிறது விருந்தோம்பல் என்கிறதுல ஓம்புன்னு வருகிறது. ஓம்புதல் என்கிறது விரும்புதல், பேணுதல், காப்பாற்றுதல், அவரோடு விளைதல். அதை ஓம் ஓம் காப்பாற்று என்று இறைவனை நோக்கியதாக இவருடைய வேண்டுதலில் ஓம் என்றால் வேற ஒன்றுமில்லை, என்னை காப்பாற்று. அந்த வடிவங்கள்லாம் கூட ஓவண்ணா போட்டு பக்கத்தில் அந்த காலத்தில் இம்மன்னாவுக்கு அந்த பானாவுக்கு உள்ளால புள்ளி போடுறது, அதை அப்படியே ஓமில் வச்சிருக்கான் திருடனுங்க, அயோக்கியனுக்கு, கொடியவனுங்க. ஓம் என்கிற அந்த வடிவம் என்னை காப்பாற்று என்று இறைவனை நோக்கிய ஒளி அது. அவன் இறைவனை முட்டாள்தனமாக சொன்னான் என்கிறது வேறு. ஆனால் அதை நம்மால் சொன்னாமே ஓம் ஓம்பு. சரி, நீர் சுரந்து மேல் வருதலை உவரு ஊறு, ஊறுதல், தொட்டனை தூறும் மணற்கேணி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தோண்டுகிறாயோ அந்த அளவுக்கு மணற்கேணி மேலே வந்து கொண்டிருக்கும், நீர் சுரந்து வந்து கொண்டிருக்கும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. எவ்வளவுக்கு அவ்வளவு நீ அகலமாக படிக்கிறாயோ, ஆழமாக படிக்கிறாயோ அந்த அளவுக்கு அறிவு உனக்கு ஊறும், இயல்பாக வந்து விடாது. தொட்டனை தூறும் மணற்கேணி, கற்றனை தூறும் அறிவு. சரி, இது கற்று இந்த உருத்திர சன்மர்னு ஒருத்தவன் அந்த திருவள்ளுவ மாலை எழுதினவன் அழகு. அதை அப்படியே பின்பற்றி மணற்கிளைக்க நீர் ஊறும், மாந்தர்கள் வாய் வைத்து உணச்சுரக்கும் தாய்மொழி ஒன்பால், பிணக்கிலா வாய்மொழியார் வள்ளுவர் முப்பான்மதி புலவோர்க்கு ஆய்தொரும் ஊறும் அறிவு. இதை ஆய்கிற பொழுது ஆய 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 அறிவு ஊறுமடா. அந்த ஊற்றத்தை பற்றி அவர் சொல்கிறார். சரி, அருநீர் சிறுகிணற்று ஊரல் பார்த்து உண்பர், அருநீர் சிறுகிணத்து ஊரல் பார்த்து உண்பர், இறைத்தொரும் ஊறும் கிணறு. வரிகள்லாம் இறைக்க 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 கிணத்துல ஊறும். இதெல்லாம் கூட நம்முடைய பண்டையருடைய அறிவு. ஊர்ப்புறத்தினுடைய பழமொழி நான் தஞ்சையில் இருக்கும்போது கேட்டேன், எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு கிழவி இன்னொரு கிழவிட்ட சொல்லுகிறார், இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும் என்றான். என்ன அழகு! இறைக்கணும்,
அந்த அந்த நம்முடைய பண்டைய மரபு கருத்துகள் ஊர்ப்புறங்களில் எப்படி போய் பதிவாகி இருக்கிறது என்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பால் பல ஊறுக, ஐங்குறுநூறில் பல இடங்கள் வருகிறது. ஊறு, ஊற்று, சுரக்கை, நெடுங்கணக்கு, வல் ஊற்று, உவரி தோண்டி, பெரும்பாலாற்றுப்படை, ஊற்று, நீர் ஊற்று, இறைக்க இறைக்க ஊறும் நீர்நிலை. அவளுக்கு அவனை நினைச்சு அந்த மணக்கவலை வந்ததும் உடம்பிலே மாறுதல் ஏற்படுகிறது. அதற்கு பசலை என்று பேர். பசலை என்கிறது, அதுக்கு இளம்பூர்ணர் எழுதுகிறான், கண்ணாடியில் வாயால் ஊதனா, குளிர்காலத்தில் ஊதனா அதில் வருகிற அந்த படர்வு போல இருக்கிறது அந்த பசலை என்றான். பசலை என்கிறது ஒற்றுறது. இந்த பசலையெல்லாம் இப்பொழுது எந்த பெண்ணுக்கும் வர்றதில்லை. எல்லாவற்றையும் இந்த பயல்களே கெடுத்துக்கிறான். கணவனாக இருக்கிறவனே அவளுக்கு அந்த மாதிரிலாம் உணர்வு வர்றபடி இல்லை. இவனுடைய நடவடிக்கையை பார்த்து அங்கெல்லாம் அதெல்லாம் மறைந்து போய்விட்டது. மறைப்பேன்கள் யானிகுதோ நோயை, எனக்கு வந்திருக்கிற அவன் மீது இருக்கிற விருப்பத்தை நான் மறைக்கிறேன். இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும், இறைக்க மேலே வர்றது போல அதை மறைக்க என் உடம்புல பசலை ஏறிக்கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஊரல், நீர் ஊற்று, சேறு பிணைந்திட்ட சிறுகண் ஊரல், சேறு அப்படி கலைத்து விட்ட பிறகு அதில் வருகிற அந்த ஊரலை பற்றி ஒரு இடத்துல வருகிறது புறநானூற்றிலே. சரி, ஊரு இப்போ நெடுமுதல் குறுகி ஊரு மேல என்கிற பொருள். உரு மிகுதி, உருபுணல் மிகுதி, உறுத்தல் மிகுத்தல், உறுப்பு மிகுதி. உடம்புல பிண்டமாக இருக்கிறது என்கிறதை அந்த குரங்கு பார்த்துருக்கிறது. அதற்கு பிறகு ஒன்றொன்றாக காது முளைக்குது, கண்ணு வருது, மூக்கு வருது என்று வருகிறதை உறுப்பு அங்கிருந்து வெளிக்கிளம்புவது என்கிற பொருளில் உறுப்பு என்கிறான். நாம் பகுதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சரி, உருவன் பெரியோன், உருவரும் சிறுவரும் ஊழ்மாறு பெயர வரும். உறுத்துதல் ஏற்றுதல், மனை விளக்குறுத்து மாலை தொடரி என்று சிலப்பதிகாரத்தில் உறுத்துதல் மேலேற்றுதல், உரு மிகுதி. அவைதாம் உரு தவ நனி என வருவும் மூன்றும் மிகுதி செய்யும் பொருளை என்கிறான் தொல்காப்பியன். நன்னுள்ளே உருதவ நனிகூர், உருதவ சால நனி, சால உருதவ நனிகூர் கடிமிகள் என்று இன்னொரு 4 சொற்களை சேர்க்கிறான் நன்னூலான். சரி, உயிர், உரு தோன்று, உறுத்தல் உடம்பெடுத்தல், உய்வெடுத்தல், தோன்றி வெளிவருதல், அணங்கென உறுத்த நல்வரவு இளநகில் மனத்தோடு உயர் உண்ணின், உறுத்தல் உயர்தல், உறுத்தல் தோன்றுதல், உறுத்தல் என்னும் பெயர் தோன்றுதல். அந்த வடமலை நிகண்டு உறுத்தல் தோன்றுதல். கடுவெளி உறுத்திய கொடிவிடு கூரெறி, கடுவெளி உறுத்திய கொடிவிடு கூரெறி, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது உறுத்துதல் தோன்றுதல். உருப்பாத்தின்னு ஒரு மீன் பார்த்தேன் நான். உருப்பாத்தின்னு மீனவர்கள் சொல்லுது. அது என்ன என்றால், அதில் உடம்பு முழுமைக்கும் அந்த மீனுக்கு அது 6 அடி 8 அடி 9 அடி வளரக்கூடியது. உடம்பு முழுக்க முள்ளு உறுத்திருக்கும். அதை உருப்பாத்தின்னு அது பேர் சொல்கிறது. அது ஆங்கிலத்தில் பார்த்தேன். flat head, brownish, strong spines extending along its entire length. அது platycephalus சீபர்னு ஒரு ஸ்கேபர் என்று ஒரு மீனுக்கு பெயர். அதில் உறுத்து தோன்றின முள் தோன்றின அந்த மீனுக்கு உருப்பாத்தின்னு பேர். உருவு தோற்றம், உருவம் முழுவடிவம், உறுப்பு தோற்றம், கடைக்கன் சிவப்பும் கதிர்முளை உறுப்பும் பெருங்கதை. உருவி புல்லுருவி, அந்த மரத்திலேயே அப்படியே முளைக்கிறதுனால அதுக்கு புல்லுருவி, நாயுருவி. தோற்றம், உருவம் என்கிறதை அவன் அப்படியே உள்ளே வாங்கி கொண்டு பார்ப்பான். ரூப புரியாது, நமக்கு புரியாது. உருவம் ரூப அரூப. நாம் செப்பப்படுத்திய அருவம், உருவத்துக்கு எதிர்ப்பா அருவம் தமிழுங்களா என்ன போட்டு என்ன பிடிச்சி என்னுடைய இதை அறுப்பானுங்க. சரி, ரூபித்தல் உருவம் காட்டுதல். இது கிரேக்கத்தில் லத்தினத்தில் ஒரி தோன்றுதல், ஒரி
ஒரிரி டு அரைஸ், டு ரைஸ், மேலே எழுன்னு பொருள். ஓரியன்டர் டு பிளேஸ் ஃபேஸிங் த ஈஸ்ட், கிழக்கு பக்கமாக பார்க்கிறது இருக்குது, அதுக்கு ஓரியன்ட், ஓரியன்டல். சரி, ஒரு ஓரியன்டல், சரி. உரு மேலெழு, உர்கர் டு ரைஸ், உர்கர், சுர்கர் டு ரைஸ், சுர்கர் டு ரைஸ் அகெயின். அர்ஜ் என்கிறதுக்கே அந்த சொல்ல தான் போடுறோம். அர்ஜ், உர்குன்னு போட்டுட்டு அர்ஜ், அர்ஜென்ட் என்று விரைவுக்கு சொல்லுகிறோமே, மேல் என்கிற பொருள். ரீசுர்கர் டு ரைஸ் அகெயின், ரீசரக்ஷன், ரீசுரக்ஷன், ரீசரக்ஷன், ரீசரக்ஷன், ரைசிங் அகெயின் ஃப்ரம் த டெட். செத்துட்ட பிறகு 3ஆவது நாள் அவர் பிடிங்கிட்டு வெளியே வந்தார், ரீசரக்ஷன், உயிர்த்து வெளியே வந்தார், 3ஆம் நாள் உயிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, ரீசரக்ஷன். ரீசர்ஜென்ட், ரைசிங் ஆர் அரைசிங் அகெயின். சரி. சுர்கர் டு ரைஸ், சொர்தர் பிரெஞ்சில், சோர்ஸே, பிறகு இங்கிலீஷில் வரும்போது சோர்ஸ், அது எழுகிற மூலம், சோர்ஸ், SOURCE, டு ரைஸ், ஆரிஜின், ஸ்ப்ரிங், எழுச்சி மூலம். அது ஒரு தோன்றுவது, கரு உள்ள தோன்றுவது, ஒரி தோன்றுறது. அப் என்கிறது எதிர்மறையாக சொல்லுகிற, அதனுடைய மிஸ்கேரிங்காக சொல்லுகிற, அபார்ட் என்கிறது அபார்ஷன் என்று சொல்வது. அந்த உருவானதே அந்த உருவை மிஸ்கேரிங், ஆங்கிலத்தில் பொருள் போடும் பொழுது மிஸ்கேரிங், மிஸ்கேரிங் அபார்ட், டு மிஸ்கேரி இன் பர்த் என்று பொருள் போடுறோம். அபார்ஷன், கருக்கலைப்பு. அபார்ஷன், இப்போ நான் வந்து கருக்கலைப்பு பற்றி, கருக்கலைப்பு என்கிறது கலைக்கிறது, கருக்கலைவு என்கிறது அதுவாக கலைகிறது, அது நேச்சுரல் அபார்ஷன். இதெல்லாம் இந்த மருத்துவ அகராதி நம்முடைய பிள்ளைகளுக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. என்னென்ன கலைப்பு வேறு, கலைவு வேறு. அந்த அபார்ஷன் என்கிறது, அபார்ஷனை பார்த்தா 45 வகை போட்டிருக்கிறோம். 45 வகையில் அந்த கலைப்பு வகை இருக்கிறது. நாம் எல்லாம் எதையோ பண்ணி கொண்டு கிடக்கிறோம். சரி. ஊரு மேலே, ஊர்தல், ஏறி செல்லுதல். அறத்தாறு இதுவென வேண்டா, பொவிகை அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தவன் ஏறி போகிறான், ஒரு முண்டம் ஒரு பல்லக்கு மேலே ஏறி போகிறான், இப்படி உட்கார்ந்துருக்கிறான், கீழே தூக்கி கொண்டு போகிறான் மற்றவர்கள். அறத்தாறு இதுவென வேண்டாம். இவன் வந்து கீழே இருக்கிறவன் தூக்கி கொண்டிருக்கிறவன் நாளைக்கு மாறலாம், அவன் மேலே ஏறி உட்காரலாம், மேலே இருக்கிற முண்டம் கீழே இறங்கி தூக்கலாம், அதெல்லாம் சொல்றாரு. இதை பார்த்துவிட்டு அறத்தினுடைய பயன், அவன் புண்ணியம் செய்தான், அவன் மேலே போகிறான், கீழே இவன் முண்டம் அவனுடைய விதி, இவன் கீழே தூக்குகிறான் என்று சொல்லாதே. அறத்தாறு இது என வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தாரிடை, ஏறி கொண்டு போகிறவன் தூக்கி கொண்டு போகிறவன் இடையிலே பார்த்துவிட்டு இதுதான் அறத்தினுடைய பயன் என்று சொல்லாதே முண்டமே என்றார். பார்ப்பான் அழகா அந்த பரிமேலழகன், அறத்தினுடைய பயன் இது அது என மயங்க வேண்டாம், அது ஏறி செல்லுகிறவன் தூக்கி செல்லுகிறவன் அவனிடத்திலே பார்க்கலாம் என்று உரை எழுதினதும் எல்லா முண்டங்களும் அதையே தொடர்கிறார்கள், மூளைகட்ட முண்டங்கள். சரி, இது கிடைக்கட்டும். இது அறத்தார் இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான். சரி, இந்த இந்த எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, ஊர்தல் என்கிறதுக்கா, ஊர்ந்தான், மேலேறி செல்கிறவன். உவக்கான், உவக்கான். நீங்க வந்து இந்த திருவள்ளுவர் படைத்த தலைவி இருக்கிறாளே அந்த அழகி, அந்த பக்கம் அவள் எங்கிருந்தான்னா அவளை பார்த்து அந்த பக்கமாக கும்பிடணும் நான் எல்லாரும். உவக்கான், உவக்கான் என் காதலர் செல்வார். உவ என்ற மேல், உவக்கான் என் காதலர் செல்வார். இவக்கான் இங்க பார், அங்க போறான் அவன். உவக்கான் என் காதலர் செல்வார், இவக்கான் என் மேனி பசப்பூர்வது. என் உடம்பெல்லாம் பசலையாகுது பார், அவன் போறாங்கல்ல, எனக்கு இப்படி ஆகுது பார். இதெல்லாம் மன உணர்வில் உயர்ந்த மனங்கள் எப்படி வாழும் என்கிறதுக்குரிய அடிப்படையெல்லாம் காட்டுறார். இப்படி வாழணும் என்று காட்டுகிறார். என் காதல் செல்வார், இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது. மேலே ஏறிக்கிட்டு ஏறி அந்த பசலை ஊர்ந்து கொண்டு போவது. இடுக்கன் வருங்கால் நகுக, துன்பம் வருகிற பொழுது சிறின்னு சொல்லல, அப்படியே புன்னகை செய். மென்மையாக நகைமுக்குள் போல சிறிய அளவிலே வாயை திறக்கம், மெல்லித பல்ல மட்டும் காட்டுன்றார். இடுக்கன் வருங்கால் நகுக,
இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுதப்பதில். அந்த காலத்தில் ஊறுவது என்கிறது எல்லாம் உரை எழுதுகிறார். அந்த காலத்தில் இப்பொழுது குதிரை ஏறுறதுன்னு ஒரு ஆட்டம் இருக்கிறது. இன்னமும் சில்லு வைத்துக்கொண்டு ஆடி ஒருத்தர் மேலே ஏறி உட்கார்றது இருக்குது. அந்த ஆட்டத்தை அவர் சொல்கிறார். அதை விட குதிரை ஏறுறது வேற ஒன்றும் இல்லைன்றார். அடுத்து ஊறுவது அகுதப்பதில். நீ அந்த இந்த துன்பத்தை போட்டு மெதிச்சு நசுக்கி அடக்கி ஒடுக்கிறது போல, அந்த குதிரை மேலே ஏறும்போது போல அடுத்து ஊறுவது அகுது ஒப்பதில். அதற்கு இணையானது வேறு ஒன்று இல்லை என்று சொல்கிறார். சரி, ஊர் மேல் கருது. ஊர் ஊர் ஓர். ஓர்தல் என்கிறது கருதுதல் என்று பொருள். ஓர்தல் ஓர்ப்பு. ஓர்மை ஓர்மகள் மறிக்குமோ எழுதுனா நினைவுகள் அழியுமோ பொருள். ஓர் மகள் இல்லை, ஓர்மைகள். ஆமாம், ஓர்மகள். ஓர்மகள் மறிக்குமோ, நினைவுகள் அழியுமோ, நெஞ்சம் மறப்பதில்லை. ஊர் நினைவு, ஓர்மை நினைவு. சால உருதா. இந்த இதில் 32 குணங்கள் என்று உடம்பில் இருக்கிற 32 குணங்களை பற்றி அவன் நன்னூலில் அது தொகுத்த பொழுது, அறிவருளாசை அச்சமான நிறைவுரை ஓர்ப்பு கடைப்பிடி மையல் நினைவு வெறுப்பு ஒப்பரக்கால் விகடி துணிவழ்காரன் வெளிங்கைத்தல் என்று போகும். அதில் ஓர்ப்பு என்பது அந்த சிந்தனை, எண்ணி பார்த்தல், நினைவு, அந்த ஓர்ப்பு. இது ஓர் மேல கருது. ஓர்தல் நினைத்தல், ஓர்மை நினைவு. ஓர்மின் நினைமின் பரிபாடு. ஓர்மை ஓர்மை. சரி, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்த. அந்த ஓர்ந்து என்றால் எண்ணி கருதி ஆராய்ந்து பார்த்து என்று பொருள். இது திருக்கொள்ளவர்கள். இது கிடக்கட்டும். இதில் எய் மேல், எய் மேல், ஏய் மேல், ஏயு எழு மேல், எய் என்கிற அந்த வடிவத்தில் என்று ஈ மேல, இல் மேல, இது தொடர்பாக இருக்கிறதுல ஏ என்று வந்த பிறகு ஏன் என்கிறது தான் பிறகு எண்ணு குறிகிறது, நெடுமுதல் குறிகிறது. எண்ணு என்ற மேலே மேலே சிந்திப்பார். மேலே மேலே எண். 1 மேலே 1 2 3 4 இதுதான் எண்ணிக்கை. எண்ணுதல் என்கிறது மேலேறுதல்னு பொருள். ஏன் என்கிறது மேலேறுதல்னு பொருள். சேன் என்கிறது மேல் தொலைவுன்னு பொருள். சேனோன் என்கிறது தொலைவில் இருக்கிறவன் என்று பொருள். எண்ணம் எண்ணிய எண்ணியாங்க இதுப எண்ணியார் திண்ணியராகப்பெறி இப்படி போகும். இப்போ துள் மேலே, துளை மேலே. துளை என்பது தூக்குதல். தொல் மேலே பழமை. தொன்று தொன்மை பழமை மேலே. தொன்று தொன்று தோன்று. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு என்ன தோணுது இதில் நீ கேட்கிறது, உன்னிடமிருந்து என்ன எழுகிறது என்று. இப்படியாக இந்த தமிழ் தோற்றமும் ஊற்றமுமாக எழுந்திருக்கிறது. நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சிரம் என்கிறது அது தமிழ் சொல் இல்லை. அந்த சிரத்துக்கு உள்ளால் இருக்கிறது என்கிறதுக்காக அந்த சொல்லை போட்டு நான் அடைப்பில் தான் அதை போட்டிருக்கிறேன். மேல் இதில் தலை என்கிறது தான். தொலை தலை என்றானது உடம்பிலேயே மேல் இருக்கிறது எதுவோ அதை தலை என்று சொன்னான் தமிழன். கீழே மிக 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 பள்ளமாக இருக்கிற எல்லா பகுதிகளையும் பார்த்து நாம் மேல் நிற்கிறோம் என்றுதான் இதை தலை என்று சொன்னான். இந்த தலை என்கிறது டெல்யூவான்னு இருக்குது. டெல்லூரியன் என்பது பெர்டெய்னிங் டு லேண்ட்னு பொருள். தலை என்கிறது தான் தலை என்கிறது தரை என்று ஆனது. தெரை என்கிறது தெரன்னு ஆனது. தெரசா என்ற அந்த அது டெரேஸ் என்பது தரை என்கிற பொருள் தான். டெரிகோட்டா என்கிறது இந்த வகையில் தான். டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி, தரை தரை. இந்த தலை என்கிறதுக்கு துளை தொலை தலை என்று வருகிறது. மேல் என்கிற பொருளில் மேல் என்கிற பொருளை போகிற இந்த நிலை எதற்கு சொல்ல வந்தேன்? எல்லாவற்றிலும் உச்சமாக மேலே நிற்கிறது பற்றி தோல் தோன்று என்பது மேல் எழு என்று பொருள். என்ன தோன்றுகிறது, என்ன எண்ணுகிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், என்ன கருதுகிறீர்கள், எல்லாவற்றிலுமே உள்ளிருக்கிற செய்தியை இனி மேல் கொண்டு வா என்கிறதோடு இருக்கிறது. இப்படி மொழி தொடங்குகிறது. இதனுடைய விரிவு மிக மிகுதியானது. இப்போ நான் சொல்ல வந்தது அந்த தலை என்கிறது மட்டும்தான் அந்த சிரஸுக்காக இருக்காங்க. சிரஸ் என்றால் நம்ம சிரசு அது போட்டிருக்கார்கள். சிரம் என்று செப்பவடிப்படுத்தி கொண்டோம்.
கை என்கிற வடிவத்தை கெயிர் என்று ஆக்கி கெயிர என்று செய்ரோகிராஃபி செய்ரோ என்று வருகிறது. அந்த அவன் கரம் என்று போட்டதுனால தான் கரம் சிரம் என்று போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவன் கொண்டு வந்தது. அது கையினுடைய அடுத்த தெரிவது. ஐயா அவர்கள் சொன்னது ஆர அமர என்ற அடுத்த செய்தி. ஆ பெருக்கு பெருகல், ஆகு பெருகு, ஆக்கு பெருகு, ஆக்கம் பெருக்கம், ஆகல் பெருகல், ஆகல் ஆள் தொகுப்பு என்கிறது தோப்பு என்கிறது போல தொடர்பாக இருக்கிற இந்த ஆகல் என்கிறது அகல் ஆன பிறகு மறுபடியும் மகள் என்கிறதை மாள் வேண்மாள் என்கிறது போல அகல் என்கிறது ஆள் மிகுதி தொடர்பாக இருக்கிறது. மிக விழுதுகளால் விரிவுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பெருமரத்துக்கு ஆலமரம் என்றான். ஆள் என்கிறதா பிறகு சால் என்று ஆனது. சால் என்றால் மிக பொருள். இந்த ஆழ்து ஆற்று ஒரு வடிவம் என்றால் பெரிதாக்குன்னு பொருள், அகற்றுன்னு பொருள். அகழ்த்து அகற்று என்ற விளக்குன்னு பொருள். அகற்று என்கிறது ஆற்று என்றானது. சொற்பொழிவு ஆற்றினார் என்றால் மிக விரிவாக அதை விளக்கினார் என்று பொருள். அந்த ஆற்றுதல் என்கிறது. அகல் என்பது நீக்குதல் என்கிற பொருள், விரிவாதல் என்கிறது நீக்குதல் பொருள். அகற்று என்கிறது ஆற்று என்று வந்தால் அது ஆற்று ஆறு. இது இந்த குழம்பி ஆறின பிறகு கூடிங்க. இந்த ஆறு என்கிறது வேறு வகை, அந்த ஆற்று என்கிறது வேறு வகை. ஆற்றுதல் பொழிதல், ஆற்றுதல் விரிவாக செய்தல், அந்த ஆற்றுதல். இங்கே யா என்கிறது சொன்னனே, யாக்கை உடம்பு, நரம்பு நடி அந்த தசை குருதி இவற்றால் ஆக்கப்பட்ட உடம்புக்கு யாக்கைன்னு பேர், யாப்புன்னு பேர். யாப்பு என்பது கட்டுகைன்னு பேர். இந்த யார் தான் ஆறு என்று ஆனது. ஆறுதல் என்பது நிறைதல் பொருள். ஆற அமர என்ற நிறைவாக, மிக நிறைவாக, அமர பொருந்தும்படியாக, விருப்பத்துக்குரியபடியாக என்று பொருள். ஆற அமர என்பது அங்கே நிறைய என்று பொருள். ஆற அமர என்கிறது இந்த சிரம் பெருமொழி சொல். சாப்பிடுகிற பொழுது நிறைய சாப்பிடுங்க சொல்றது மரபு இல்லையா? இந்த ஆறுதல் என்கிறது நிரம்ப உண்ணுதல் என்கிற பொருளில் தான் ஆறுதல் என்று வந்தது. ஆறுது அருது அருந்து என்கிற வடிவம். அருந்துதல் என்பது ஆற உண்ணுதல் என்று பொருள். இந்த ஆறுது என்கிறது அர்து நாயி, அத்து நாயி, எத்து நானது, ஈடி போட்டு எட் என்றாகி எடிபிள் என்கிறமே அந்த அருந்து என்கிறதனுடைய தெரிவு ஆற உண்ணுதல் பொருள். அந்த எட் என்கிற வடிவத்தினுடைய இன்னொரு தெரிவு தான் ஈட், சாப்பிடுன்னு பொருள். நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். வணக்கம். சொல்லுங்க. ஆமாம், என்னங்க நம்முடைய செல்வங்கள் மழலை செல்வங்கள், மழலையர் என்று போடலாம். எங்களுடைய குடும்ப கொழுந்துகள் போடலாம். அந்த கோளாறுக்கெல்லாம் நம்ம விட சொல்ல முடியாதுமா. உண்மையாக இருக்கும், அது கோளாறு. நீங்கள் வந்து நம்முடைய மரபில் வீடு, இல்லாள், இல்லவள், இல்லத்தரசி, இல்லத்துக்கு உரியவள் அவள். அவன் இல்லை, அவன் போய் வெளியில் உழைத்து கொண்டு வருகிறவன். அவன் அகமுடையான், ஆம்படையான் என்கிறதுலாம் அவர்களுடைய வழக்கு. அகமுடையான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆம்படையான் என்கிறது நம்முடைய வழக்கு இல்லை. வீட்டுக்கு உரியவள் அவள் மட்டும்தான். ஆம்படையா என்கிறது அவனுடைய வழக்கு, அது அவனுடைய வழக்கு. எனவே இந்த வழக்கல் நீங்கள் அம்பியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். வாங்க. எது? அம்மா, அது வந்து அவனுடைய இது எல்லாம் நம்ம குடும்பங்கள்லேயும் நடக்கிறது. அது நம்ம குடும்பங்கள்லேயும் தவிர்க்க முடியாதபடி நடக்குது. அதுக்கு ஒத்துக்கொண்டு இணங்குகிறபடியான மூளைகள் வளரல. நீங்கள் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு இடத்துல போவே மாணிக்க நாயகர், அவர் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்தவர்.
அவர் ஒரு வீட்டில் திருமணத்துக்கு போயிருக்கிறார். அவன் கேட்டுட்டு அவர் கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரியும், என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சதும், ஏய் இவன் வந்து கருமாதிக்கு சொல்ல வேண்டிய இதை சொல்கிறான், கருமாதி மந்திரத்தை, இது கல்யாண வீட்டுக்கு இல்லைன்னு இருக்கான். அவன் ஓடி இருக்கலாம், பார்ப்பான், எதுக்கு சொல்ல வர்றேன், என்ன சொல்கிறான்னு அவனுக்கும் தெரியாது. இப்போ தாலி எடுத்து கொடுக்கிற பொழுது சோமக பிரதமோ விவிதே கந்தர்வ விவிதே உத்ரக திருதியோ அக்னிஷ்டே பதிசு துரியசே மனுஷ ஜாக அப்படின்றானா என்னன்னு தெரியாது. பெண்ணே, உட்கார்ந்து இருக்கிற பெண்ணே, உன்னை முதலாக சோமக்கடவுள், நிலவு கடவுள், மதிக்கடவுள், சந்திரக்கடவுள் உன்னை அடைகிறார், உன்னோடு போகிறார். சோமக பிரதமோன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல, சோமக பிரதமோ விவிதே கந்தர்வ, அடுத்தபடியாக கந்தர கடவுள் உன்னோடு போகிறார். திருதியோ அக்னிஷ்டே, அக்னி பகவான் வளர்க்கிறேனே அவன் மூன்றாவது உன்னோடு போகிறான். திருதியோ அக்னிஷ்டே பதிச துரியசே மனுஷ, அப்பாவியாக இருக்கிற மணமகனே நீ நாலாவதாக இவரிடம் போ என்று சொல்லுகிறான் என்றால் செருப்பை கழட்டி அடித்திருப்பான் நம்மாள். அவனை என்ன சொல்கிறாங்க அது அந்த முண்டங்களுக்கு தெரியவில்லை. அவன் எவ்வளவு இழிவுபடுத்துகிறான், அதில் என்ன கிடக்கிறது, என்ன கிடக்கிறது என்கிறதை உணராமலேயே அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்கிறதை முறையாக அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அது தீங்கானது என்று கொஞ்சம் அறிவு வந்தாலே தெரியும். இது எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் அவர் பெருமான் தந்தை பெரியார் செய்துவிட்டு போனார். அது போன்று எந்த வகையான மாற்றமும் ஏற்படவில்லை. இருந்தாலும் சில லட்சம் பேர்களில் 1-2 பேர் அதை எண்ணி பார்க்கிறார்கள். அந்த மலர்ச்சி, அதற்கென்று இருக்கிற கூட்டம் சில லட்சம் பேர் உலகத்தில் நம்முடையவர்கள் இருக்கிறார், நம்முடைய உணர்வை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம், நன்றி.